வணக்கம் மக்களே, வட லண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளோட எபிசோட் நம்பர் என்னன்னு தெரியல, 521 522 நினைக்கிறேன். பட் எபிசோட் நம்பர் முக்கியம் இல்லைங்க, எபிசோட்ல என்ன பேச போறோங்க தான் முக்கியம். அது இன்னைக்கு நம்ம பேச போறது ஃபுல்லமோட பிரீமியர் லீக்ல நம்ம நேத்து எடுத்த வின்னோட பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். 1-0 டு தி ஆர்சனல். நான் ட்வீட் கூட போட்டிருந்தேன், ஒரு ஸ்டிங்கி 1-0ன்னு. இந்த எபிசோட்ல எனக்கு பேசுறதுக்கு யூஸ்வல்ஸ் நார்த் அமெரிக்கன் குரூ எனக்கு கூட இன்னைக்கு ஜாயின் பண்றது ஹேமந்த் மற்றும் ஹேமந்த் அவர்கள். வணக்கம் வணக்கம் மக்களே. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வாக்வான். 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 பட் யா, இதுதான் நம்ம எபிசோட்ல நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லமோட கேமோட ரிவ்யூ பண்ண போறோம். பிளஸ் ஆஃப்கோர்ஸ் மிட் வீக்ல ஒரு ஹராம் டார்பி என்று பிரபலமாக அழைக்கப்படும் அத்லெட்டிகோ மெட்ரிட் வர்சஸ் ஆர்சனல் கேம், அந்த கேமை பத்தி லைட்டா ஒரு ப்ரிவியூ பண்ண போறோம். ஏன்னா அதுக்கு வேற சொன்னாங்க, அண்ணா ஹராம் பால் எல்லாம் கிடையாதுன்னா, அத்லெட்டிகோ மெட்ரிட் பார்சலோனா மாதிரி ஆடுறாங்கன்னா அதனால அப்படி நினைச்சுக்காதீங்க அப்படின்னு. சரி, ஓகே, அப்படி என்னதான் ஆடுறாங்க, நம்ம கூட ஓப்பனா ஆனா நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா இப்ப ஆடுறவனுங்க எல்லாம் அமுக்கி வச்சுட்டு ஏதோ நம்ம அவங்களுடைய காசை திருடிட்டு போற மாதிரி நடு பிச்சில் அப்படியே மாற மாதிரி நிக்கிறானுங்க. அட்லீஸ்ட் இவனுங்க அது மாத்தி பண்ணுவானுங்கன்னா நம்மளுக்கும் சந்தோஷம் தான். ஸோ எஸ், இந்த எபிசோட்ல இதை பத்தி எல்லாம் தான் பேச போறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய ஐயோ அந்த வேர்டு மறந்து போச்சு, மகத்தான கமெண்ட்ஸை மறக்காம போட்டு விடுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்க கமெண்ட் போடத்தான் எங்களுக்கும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் பேசினதுல தப்பு இருந்துச்சு, ஏதாச்சும் நாங்கள் பேசாம விட்டோம்னா தயவுசெய்து இண்டிகேட் பண்ணுங்க. வித் தட் அவுட் ஆஃப் த வே நம்ம அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம் கைஸ். ஸோ தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட் ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான வேணும் ப்ரோ. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப் ஆஃப் த டேபிள் என்ட்ரு ஆகிறோம். சிட்டி மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க, நாளைக்கு லிவர்பூல் ஆட போறானுங்க. ஸோ நம்ம அந்த நம்பர் 1 பொசிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு ஜெயிச்சே ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல. ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறமா அவேல மேட்ச்சு, எஸ்பெஷலி ஃபுல்லாக நமக்கு ஒரு போகி கிரவுண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நான் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கல. நான் ஒரு டைட் மேட்சாக இருக்கும், ஆனால் ஒரு 2-0 ஜெயிச்சிருவோம், டெஃபினட்டா ஒரு செட் பீஸ் கோல் போடுவோம்னு நான் என்னோட ப்ரிவியூலயுமே சொல்லியிருந்தேன். லெனோ மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்கு செட் பீஸ்ல. சோ டெஃபினட்டா ஒன்னு போடுவோம் அப்படின்னு. அதுவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணினான்டா செட் பீஸ் அகைன்ஸ்டா. சூப்பரா பண்ணினா. மேட்ச் ஃபுல்லாவே நல்லா தான் பண்ணானுங்க, அந்த ஒரு மொமெண்ட் தவிர. சோ அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவா இருந்தோம். சோ அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நம்ம உண்மையிலே பெட்டரா ஆடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதான் இந்த நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா 0.00 XGOT அப்படின்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திகிலாதான்ப்பா இருந்துச்சு. அது நாம்கே வாஸ்தே தான் அது 0.0. அங்க அவனுங்க ஹாரி வில்சன் டார்கெட்ல அடிக்கல, எதுவுமே நல்லா பிரிச்சு விட்டுருந்தானுங்க ஹாரி வில்சன் ஒரு 3-4 வாட்டி. ஆனா ஓவராலா என்ன சொல்ல, இம்பார்ட்டன்ட் வின் ப்ரோ. எப்போ நம்ம பேசுவோம் டீட்டெயிலா, எப்போ எசைய தூக்கிட்டு மெரினோ வந்தானோ அப்பவே நான் 1-0 நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஓகே 1-0 கன்ஃபார்ம் 1-0 வரப்போற தெரிஞ்சு. பட் யா, 1-0ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான வெற்றி. நீ சொன்ன மாதிரி ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சு வந்தது நம்மளுக்கு ஜென்ரலா இப்ப இருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டீமர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் பிளேயிங் இன்டர்நேஷனல், கோயிங் ஆன் இன்டர்நேஷனல் டியூட்டி. ஃபர்ஸ்ட் டீமர்ஸை தாண்டி நம்மளுக்கு பெஞ்சில் உட்கார்ற மெரினோவா இருக்கட்டும், இல்லாட்டி ஈத்தனா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்களும் போய் இன்டர்நேஷனல் டியூட்டி. இது ஒரு நல்ல ப்ராப்ளம். நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். பிகாஸ் ஃப்ரம் அ பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அவனுக்கு இன்டர்நேஷனல் விளையாடுறதை விட ஒரு பெரிய விஷயமே கிடையாது நேஷனுக்காக விளையாடுறதை விட. பட் ஒரு செல்ஃபிஷ் ஆர்சனல் ஃபேனா பாக்குறப்போ உனக்காக என்னால எவ்வளவுதான் சந்தோஷப்பட முடிஞ்சாலும் இந்த மாதிரி நீ போய் விளையாடிட்டு ஃபெட்டிக் தான் கிளப்புக்கு நீ விளையாடுறப்ப கஷ்டப்படுறியங்கிறது தான் எனக்கு அதனால தான் எனக்கு இன்டர்நேஷனல் மேல எப்பயுமே ஒரு காண்டு இருக்கும். பட் இதுதான் இந்த ஒரு பிட்டர் ஸ்வீட்டா இருக்குது. நம்ம அவ்வளோ குவாலிட்டி வச்சிருக்கோம், ஆர் அவ்வளோ குவாலிட்டிக்கு வந்துட்டோம் தட் எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் இன்டர்நேஷனல். பட் அட் த சேம் டைம் முடிஞ்சு வந்தப்ப எல்லாம் ஒரு லிமிட்டெட் லெவல்ஸை தாண்டி பிளட் கொடுத்து உடம்புல எல்லாம் ஒரு சக்தியே இல்லாம அப்படியே திரும்பி வர மாதிரி தான் வரானுங்க எல்லாருமே. அது ஒரு 15-16 பேர் அப்படி வரானுங்க. ஸோ அது ஒரு ஒரு இதுவான விஷயம் தான். பட் லைக் நீ சொன்ன மாதிரி தான், அந்த 1-0ங்கிறது இந்த கேமுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் தான், கிவன் தட் வி ஆர் கமிங் பேக் ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ். ரெட் ஒயிட் பாப்பி, நீங்க சொல்லுங்க, ஸ்டார்டிங் லைன் அப், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஸ்டார்டிங் லைன் அப்ல எதுவும் பெருசா சர்ப்ரைஸ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஐ திங்க் ஓடகார்ட் இன்ஜுரினால வி ஆர் சீயிங் எசே அந்த நம்பர் 10 பொசிஷன்ல. அது தவிர ட்ராசார்ட், மார்டினெல்லி, ஐ திங்க் யார் ஸ்டார்ட் பண்ணாலும்
டசன்ட் மேட்டர்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஐ திங்க் இந்த மோமெண்ட்ல வந்து நம்ம மேனேஜர் வந்து ட்ராசார்ட்னா நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஸோ ம். அந்த விதத்துலயும் சர்ப்ரைஸ் எதுவும் இல்ல. மத்தபடி எதுவும் சர்ப்ரைசஸ்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. அண்ட் கேம் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப ஆம்பிளிஃபை பண்ண மாதிரி இருந்தது ப்ரோ. ஆ. இது வந்து ஒரு பயங்கர பேட் புவர் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலா இட் வாஸ் வெரி ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சனல் கிட்ட. எஸ், நான் ஒத்துக்கிறேன். ஒரு 2 சிச்சுவேஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லம்ல லைட்டா தண்ணி காமிச்சானுங்க. பட் அந்த தண்ணி காமிக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல கூட அவனுங்கள வந்து ராயா வந்து பெருசா எந்த சேவும் பண்ணல. லைக் அந்த ம். மாதிரி எதுவும் நடக்கல அந்த மாதிரி. சோ அந்த ஒண்ணே ஒண்ணு அதனாலே அந்த இது வந்து மேல தட்டி விடுவானே. கிராஸ் பார் மேல அந்த ஒரு ஆமா அவன் அந்த அந்த ஸ்பெகுலேட்டிவா கிங் ஒரு கிராஸ் போடுவான். அந்த முட்ரிக் போடுவானே. அந்த மாதிரி முட்ரிக் பென் ஒயிட் அந்த மாதிரி ஒரு இது ஆமா அது அதையும் அது தட்டி விட்டுருவான். ஃப்ரீக்கிஷா இருந்திருக்கும் ப்ரோ அது. ஆமா ஆமா பட் ஆமா நம்பால் ஆமா. அதுவும் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஆமா பட் பெருசா வந்து டெஸ்ட் பண்ண மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. எஸ், கரெக்ட். ஆர்சனல் வந்து மேபி கூட பிளேட் பெட்டர், அது வேணா ஒத்துக்கிறேன் நானு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆர்சனல் அதுக்கேத்த மாதிரி மோசமா கூட ஆடல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யா ஸோ யா யா. செகண்ட் ஹாஃப்ல நல்லா நம்ம பசங்க வந்து டேர்ன்ட் அப். அண்ட் யா, ஐ மீன் டிசர்வ் டு வின். மேபி நம்ம இன்னும் ஒரு நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்கலாம் இந்த கேம்ல. ஆப்வியஸ்லி ஒரு பெனல்டி டிசிஷன் வேற நம்மளுக்கு வரல இந்த கேம்ல. அதெல்லாம் வராது. எனக்கு எப்ப வந்துட்டு அவன் உள்ள விழுந்தானோ எனக்கு அப்பவே தெரியுது. கன்ஃபார்ம்டா வாருக்கு போகும் தேவையில்லாதக்கு. கன்ஃபார்ம்டா அவன் வந்து ஓவர் டர்ன் பண்ணுவான். நான் இது வந்து கன்ஃபார்ம்டா தெரிஞ்சுது. யா, ஸோ ஐ மீன் அது பத்தி நம்ம பேசுவோம் ஆப்வியஸா. பட் யா, மோசமான பர்ஃபார்மன்ஸ். இந்த என்ன சொல்றது, இந்த வாட்ச் அலாங் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்களா, இந்த ரேண்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ், அவனுங்களா திஸ் cannot be sustained, ஐ அம் நாட் worried about Arsenal அந்த மாதிரிலாம் வந்து டைலாக் ஓட்டுனுங்கறாங்களே. உங்க சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறதுக்கு நீங்க ஆர்சனலை பத்தி வரி பண்ணலன்னு சொல்லுது. பரவாயில்ல, பண்ணாதீங்க. நீங்க நிறைய எதுக்கு பேர் ஆர்சனலை பத்தி இருக்கிறானுங்க. வரி பண்ண இல்ல இல்ல அதான் ரேண்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் எல்லாம் ஐ டோன்ட் வரி அபவுட் ஆர்சனல் சொன்னா எதுக்கு சொல்லலாம்னு எனக்கு புரியல. நம்ம என்ன அவங்க கூட டேய் நாங்க வேற ஏதோ ரேஸ்ல ஓடிட்டு இருக்கோம்டா. ரான்ஸ் ஆர்சனல் நல்லா வன்மம் காக்கும் ப்ரோ. ரான்ஸ் ஆமா ஆமா ஆமா. பயங்கரமா கக்குவான். தெரியும். அவன் நம்மள மாதிரி தானே அந்த ஏர்லி 2000ஸ்ல அந்த ஆர்சனல் யுனைடெட்ல ரைவல்ரியில தானே நம்பால் வந்து பிறந்து வளர்ந்தவர். ஐ ஹாவ் நத்திங், ஐ ஆக்சுவலி லைக் ஹிஸ் கான்டென்ட் டு பி ஆனஸ்ட். ஐ டூ லைக் இட். பட் அதுக்கேத்த மாதிரி நம்பால் வந்து ஆர்சனல் வந்தாலே வந்து எக்ஸாக்ட்லி. ஹேமந்த் ப்ரோ சொன்ன பாயிண்ட் நானும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ட்விட்டர் ஆர்சனல் ஃபேன்ஸ் எப்படி தெரியுமா ப்ரோ, வாசன்கிற பாஸ்கரன்ல ஆரியா சொல்லுவான் தெரியுமா, டெய்லி பேசணும், 24 மணி நேரம் பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். அந்த மாதிரி எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், 5-0 3-0 ஜெயிக்கணும், ஒரு 20 சான்சஸ் கிரியேட் பண்ணணும், ஆப்போனன்ட் ஷாட் எடுக்கக்கூடாது. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன். அதுல எல்லாரும் கோல் அடிக்கணும் டீம்ல. ஆமா எல்லாரும் கோல் அடிக்கணும் டீம்ல. அதுல செட் பீஸ் கோல் போடணும். இவனை பத்தி நம்ம பேசணுமா? when are we going to have a chat about him? ஏய் எல்லாரும் ஃபுல்லா ஓடணும், எல்லாரும் ஃபுல்லா ஃபிட்டா இருக்கணும். என்ன எதிர்பார்ப்பு இதெல்லாம் எனக்கு புரியல. அப்பனா நம்ம எல்லாரும் சிட்டி ரோபோட் வச்சு தான் கிரியேட் பண்ணி தான் ஓட விடணும் மொத்தமா. நம்ம வந்து கன்னிஸ் யுனைடெட் ஃபேன்ஸ்க்கு ஈக்குவலான டாக்ஸிக் ஃபேன் பேஸ் தான் ப்ரோ நம்மளோட ட்விட்டர் ஃபேன் பேஸ். 100% கரெக்டா சொல்லிக்கிறாரு நம்பாலு, கரெக்டா சொல்லிக்கிறாரு. அதனால தான் நான் எப்பயுமே எல்லா எபிசோட்லயும் வந்து நம்மளோட ஆன்லைன் ஃபேன் பேஸ வந்து அப்பப்போ நான் லைட்டா ஒரு ஜை புட்டுனே இருப்பேன். ஏன்னா ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும் ப்ரோ சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம். லைக் ஒரு 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 ரேஷனலே இருக்காது எதுலயுமே. பட் என்ன பண்றது? இல்ல இது ஆக்சுவலா நீ ஒரு நல்ல பாயிண்ட் கொண்டு வந்த. ஏன்னா அடுத்த அதை பத்தி தான் பேசணும். ஏன்னா நம்ம மைண்ட்ல வந்துட்டு ஒரு மாதிரி வந்து வெங்கர் ஃபுட்பால் தான் வந்துட்டு ஒன்லி வே டு வின்னுங்கிறது நம்மளே வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா எழுதி வச்சுட்டோம். அது தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்ப நீ சொன்ன மாதிரி அந்த பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே ஆர்சனலோட ஐடென்டிட்டின்னு பிலீவ் பண்றது வந்துட்டு வெங்கர் ஃபுட்பால தான், அந்த பியூட்டிஃபுல் ஃபுட்பால் அப்படி இப்படின்னு. பட் ஆனா அது ஃபுல்லா பார்த்த ஒரு 2011 12 13 14 அந்த பீரியட்ல எல்லாம் வெங்கர் பால் பார்த்து நமக்கு தான் தெரியும் அது வந்து எவ்வளவு வந்து ஒரு வித்தவுட் அபேண்டன் விளையாடி நம்ம வந்து ஒரு டிஃபென்ஸை பத்தி கவலையே படாம விளையாடி இந்த பாஸ்கெட் பால் கேம் கேட்கறாங்களே இவங்க எல்லாருமே, அந்த பாஸ்கெட் பால் கேம் எல்லாத்துலயுமே நம்ம பெரிய டீமோட அடி வாங்கிட்டு தான் இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு பாஸ்கெட் பால் எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு பேகல் ஸ்கோர்ல தான் இருக்கும். பேகல் 6-0 எல்லாம் தோத்துருக்கோம் அந்த டைம்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ நம்ம எஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் தட். எக்ஸாக்ட்லி, எவ்ரிபடி வாண்ட்ஸ் தட் வெங்கர் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால். பட் அதுதான் நம்ம ஐடென்டிட்டி. நம்ம ஏன் அந்த மைண்ட்ல வச்சிருக்கோம் தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வின் பண்ணி கொடுத்த கிரஹாம் வின் பண்ணி கொடுத்தது எல்லாமே அந்த பீரியட்ல 1-0 to the Arsenal தான் நம்மளுடைய மோட்டோவே. அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இன்னொன்னு, இந்த பாஸ்கெட் பால் கேம் எதிர்பார்க்கறவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஏன் ஃபுட்பால் வந்து ஓகே நீ விஷுவலி உனக்கு வந்துட்டு தடபடலா அப்படி இப்படி போகாம ஸ்லோவா மூவ் ஆகுதுங்கிறது எனக்கு புரியுது. பட்
ஒரு ஃபேனா நான் பாக்குறப்போ எனக்கு நம்ம 65% பொசிஷன் வச்சிருக்கோம், சான்ஸ் கிரியேட் பண்றோம், டிஃபென்சிவ்லி அவ்வளவு ஸ்டேபிளா இருக்கும். நம்ம எனக்கு வந்து அது வந்து செக்யூர், அந்த செக்யூர் ஃபீலிங் இருக்குல்ல, நம்ம வந்து 1-0 போட்டோம்னா நம்மளால வந்துட்டு அந்த 1-0 டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியுங்கிறது, அந்த ஒரு ஃபீலிங் ஐ வுட் ஹாப்பிலி டேக் தட் ஓவர். ஓகே பரவாயில்ல, ஒரு ஒரு பர்ன்லயே நம்ம 6-0 அடிக்கிறோம், ஆனா அடுத்த வாரம் நம்ம போய் சிட்டி ஆடுறோம்னா சிட்டியோட போய் 6-0 தோத்துட்டு வருவோம்னா எனக்கு அது தேவையே இல்லையே. எனக்கு வந்து இதுதான் எனக்கு இது இந்த ஜெயிக்கிறோம் நம்ம இது கொண்டு வரோங்கிறப்போ எந்த விதத்துலயுமே நம்ம நெகட்டிவா விளையாடலையே. இந்த நெகட்டிவ் விளையாடுறோங்கிறது வந்துட்டு அவங்க ஒரு மீடியா கிரியேட் பண்ற ஒரு நரேட்டிவை நம்மளுமே நம்ப ஆரம்பிச்சிட்டோம் பயங்கரமா. எந்த விதத்துல நெகட்டிவா விளையாடுறோம் தெரியல. ஒரு மேட்சுக்கு எக்ஸ்ஜி வந்துட்டு 5 வச்சாதான் அது ஆர்சனல் வே ஆஃப் ஃபுட்பால். நீ வந்து ஒரு 2 எக்ஸ்ஜி 1.3 எக்ஸ்ஜி இல்லாட்டி ஒன்னு கம்மியா வச்சு நீ ஒரு கோல் பண்றனா அது ஆர்சனல் வே ஆஃப் ஃபுட்பாலே இல்லன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அது யார் முடிவு பண்றாங்க? நம்மளுமே அந்த நரேட்டிவ்க்குள்ள ஃபீட் பண்றோம். எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. நீ வந்து விளையாடுறது போர் அடிக்குது, பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஜெயிச்சோம்னா அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம வந்து நீ வந்து அப்பா 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீ வந்து அப்படியே ஃபிளிக்கோட பார்சலோனா மாதிரி விளையாடினா மட்டும் தான் உனக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுப்போம், செட் பீஸ்ல கோல் போட்டா 1 பாயிண்ட் தான் கொடுப்போம்னு எவனுமே சொல்ல போகுது கிடையாது. இன்னொன்னு எவனாச்சும் இதுக்கு மேல செட் பீஸ் எஃப்சின்னு சொல்றான்னா, ஆமாடா எம்ப்ரேஸ் பண்ணியாச்சு, நாங்க தான்டா செட் பீஸ் எஃப்சி. நான் ஆனஸ்டா சொல்றேன், இப்போ அந்த 4 சிபி 3 டிஎம் எல்லாம் சொல்றாங்கல்ல, இஃப் மை டிஎம் கேன் ஸ்கோர் கோல்ஸ் வீக் இன் வீக் அவுட், இஃப் மை சிபி என்னுடைய கெலஃபியோரி அங்கேன்னு வந்து சம்பந்தமே இல்லாம அட்டாக்ல நின்று அந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கிறான்னா அதுதான் டைனமிக் ஃபுட்பால். நீ எவன் என்ன பண்ண போறான்னு எந்த பாயிண்ட்லயுமே தெரியாது ஆப்போசிஷனுக்கு, எவனுக்கு பிளான் பண்ணுவான்னு தெரியாது, எவன் வந்து கோல் அடிக்க போறான்னு தெரியாது. எனக்கு இந்த மாதிரி ஃபுட்பாலுங்கிறது இது நீ பாக்குறப்ப ஆக்சுவலா இது ஒரு பிகர் திங் தட் வி ஆர் ட்ரைங் டு டூ ஹியர். யாரை ட்ராக் பண்ண போறான், யார் வர போறானே தெரியாது. பாக்குறதுக்கு இது வந்து நம்ம எப்படி சொல்றது, பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த பெர்ஃபெக்ட் பண்ற டைம் தான் நம்ம எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் 6 மாசம். ஏன்னா நம்ம அதை ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஹவர்ட்ஸ் வந்தப்ப ஃபர்ஸ்ட் 6 மாசம் நம்ம வந்து பயங்கரமான ஃபுட்பால், மொக்க ஃபுட்பால் தான் விளையாடணும், ஆனா எஃபிஷியன்டா ரிசல்ட் எடுத்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம அதையே தான் பண்றோம். இது அடுத்த 6 மாசம் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஆகி வருங்கிறது தான் ஒரு ஹோப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த வந்து எனக்கு வந்து பார்க்க நல்லா இல்ல, கண்ணு வலிக்குதுன்னா பார்க்காதீங்கடா மேட்சை. எண்ட்ல சோஃபா ஸ்கோர்ல ரிசல்ட்டை பார்த்துட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது எல்லாரும் சொல்றப்போ. நான் ஸ்டிங்கின்னு சொன்னதுக்கான மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுவோங்கிறது எந்த விதத்திலயுமே ஒர்க் ஆகல. பிளேயர்ஸ் விதமா இருக்கட்டும், இல்லாட்டி டாக்டிக் விதமா இருக்கட்டும், எதுவுமே ஒர்க் ஆகல. அதனால தான் ஸ்டிங்கின்னு சொன்னேன். செகண்ட் ஹாஃப்ல ஜெல்லாய் பண்ணினோம், பட் அந்த 1-0 அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டிஃபெண்ட் பண்ணோம். அது எனக்கு வந்து எந்த விதத்திலயுமே பிரச்சனை இல்லை, சூப்பரா எனக்கு முடிஞ்சிச்சு. 1-0ங்கிறது தேவை. ஏன்னா முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஃபுல்லம்ல எல்லாம் போயிட்டு நம்ம வந்து போன சீசன்ல வந்துட்டு இந்த 3 ஸ்டேடியம்ல 3 மேட்ச்ல 9 பாயிண்ட்ல வந்து 1 பாயிண்ட் தான் எடுத்தோம். இப்ப 9-on-9 எடுத்திருக்கோம். நம்ம லிவர்பூல் அண்ட் சிட்டியோட 5 பாயிண்ட் விட்டுறத நம்ம மிச்ச 4 கேம்ல யுனைடெட், ஃபுல்லம், வெஸ்டம் அண்ட் நியூகாசலோட we've scored all 12 out of 12. 10 பாயிண்ட் கெயின் பண்ணிருக்கோம் அங்கவே. நம்ம ஆக்சுவலா நம்மளோட இதோட சேர்த்து பார்த்தா 7 பாயிண்ட் மேல இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம் அதுல. தட்ஸ் வாட் we should be looking at. So எனக்கு இதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஒரு மாதிரி அந்த ஒரு நெகட்டிவ் சைட்ல ரொம்ப போனது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதுதான் ஏதோ ஹேமந்த் சொல்ல வந்தேன். ப்ரோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வெங்கர் ஃபுட்பால்னு சொல்றாங்களா, வெங்கர் ஃபுட்பாலே நம்ம தலைவர் வந்து 96 to 2000 பாத்தீங்கன்னா we were not அந்த வெங்கர் பால் பாக்குற, அந்த பீக் வெங்கர் பால் பாக்குறதுக்கும் அந்த டைம் ஈவன் டில் ஐ திங்க் இன்வின்சிபிள் சீசன்ல தான் நம்ம சூப்பரா ஆடணும். ஆக்சுவலா அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா வின் பண்ணோம். பட் அந்த சீசன்லயும் வந்து we had 21 clean sheets பிரீமியர் லீக். ஸோ டிஃபென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த இன்வின்சிபிள் சீசனுக்கு அப்புறமா தான் நம்மளோட என்ன சொல்றது பிலாசபியே மாறிடுச்சு. we stopped buying big physical players and the small technical players, Rosicky, obviously Fabregas, நீங்க பாக்குற சமீர் நாஸ்ரி, லெப், ஆர்ஷவன், இவனுங்கலாம் வந்து அந்த so நீங்க அதுவே you can compare what won success for Wenger and what didn't win success for Wenger. அதுவே it really explains it. Great point. So I think இதுவே நம்ம fans வந்து அப்பப்போ மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன், to be honest. இப்ப வந்து நம்ம டீம் ஃபில் பண்ணது ஃபுல்லா அந்த டீம்ல இருந்த மாதிரி 6 ஃபுட் மினிமம். நீ உனக்கு செலக்ஷன் கிரைட்டீரியாவே 6 ஃபீட்டா செலக்டட், 6'2" செலக்டட், 5'11.5" ரிஜெக்டட். நீ போ வேணாம், அந்த மாதிரி தான் பண்றானுங்க. இல்ல இப்போ we have a mix bro. இப்போ கொஞ்சம் mix of players இருக்கறானுங்க. இப்போ பாத்தீங்கன்னா we have flair players also on the team. தெரிய மாட்டான். ஆமா கரெக்ட். டிம்பர் இவங்கலாம் 6 ஃபுட் கம்மி தான ப்ரோ.
6 ஃபுட் இல்லனா கூட ஹேமந்த் ப்ரோ பிசிக்கலா ஆகுறானுங்க நம்ம ஆமா ஆளுங்க. ஆமா அதுதான் ஆமா இன்னும் ஆமா முக்கியம். இப்போ கரெக்ட் டிம்பர்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள் வந்து எப்படி இருக்குன்னா குட் கேம் குட் கேம் குட் கேம் குட் ஆமா கேம். ஆமா Who டிம்பருக்குலாம் நான் cares if வச்சிருக்கேன் he's ப்ரோ, 6 பிளே foot or ரேட்டிங்ல வச்சிருக்கேன் whatever it is. டிம்பருக்கு. Yeah. So yeah, அதுதான் I just wanted to say that நம்ம ஆளுங்க வந்து பிசிக்கல் லைக் நாக் ஆன் வுட் டு பி ஆனஸ்ட் தோ தட்டிக்கிறேன். நம்ம ஆளுங்க வந்து டிஃபென்சிவ் அண்ட் என்ன சொல்றது தே ஷுட் பி ஃபிட் த்ரூ அவுட் தி சீசன். பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம ஆளுங்க வந்து பிசிக்கலா இருக்கிறானுங்க ப்ரோ. தே கேன் டேக் எனி சேலஞ்ச் ஆக்சுவலி. ஸோ அதுதான் ஆமா நம்ம அது மேட்ச் பண்ணாம இருந்தது தானே நம்மளோட பிக்கஸ்ட் ஷார்ட் கம்மிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பிசிக்காலிட்டியை மேட்ச் பண்ணாதெல்லாம் நம்ம அடிச்சு தோச்சு அனுப்புவானுங்க. இந்த எச்சகால எவரால வந்துட்டு இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் பிளேயிங் அகேன்ஸ்ட் பேபிஸ் அப்படிமா வந்துட்டு. ஆமா ப்ரோ, ஆர்சனல்னாலே வீக் மேன் அப் அப்படிதான் நம்ம கிட்ட பேசுவானுங்களே. இதுதான் இது நம்ம கொஹோனஸ். பண்றப்ப குறை சொல்றேன், எனக்கு புரிய ஆமா மாட்டேங்குது. எங்களுக்கு இது என்னடா சொன்னீங்க, லைக் உங்களுக்கு வந்து கொஹோனேஸ் இல்ல அது இல்ல அப்படி இப்படி எல்லாம் பேசுனீங்க, இதுதானே எங்களுக்கு சொன்னீங்க. எனக்கு புரியல நம்ம திருப்பி பண்றப்ப எதுக்கு சொல்றாங்க. அதுக்கு தான் ப்ரோ நம்ம வந்து எல்லாருமே நம்மளோட அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க. நம்ம தான் நம்ம கிளப் பத்தி we ஆமா have to keep talking the way it is. ஆமா கமெண்ட்ஸ்ல கூட நம்ம வீடியோஸ்ல கூட கமெண்ட்ஸ் வேணா வரலாம், ஏதோ வரலாம். ஓகே, we don't care about that. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல இல்ல. ப்ரோ, இப்போ we welcome it அதெல்லாம். பட் end of the day நம்ம தான் வந்து நம்ம டீம் பத்தி பேசணும். சாரி ப்ரோ, சொல்லுங்க. அதான் கமெண்டேட்டர்ஸே எம்ப்ரேஸ் பண்றானுங்க ப்ரோ. நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், ஸ்பர்ஸ் மேட்ச் பார்த்தேன். லைக் சேம் லைக் ஆர்சனல் கார்னர் ரொட்டீன். இப்போ லீகே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துட்டு செட் பீஸ் வந்து இவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்னா அது வந்து எப்படி சொல்ல, எல்லாராலையும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரோ. அது நம்ம ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் பாயிண்டா தான் இருந்திருக்கும். ஓகே, இப்போ ஆர்சனல் இதை மேக்ஸிமைஸ் பண்றாங்கன்னா நம்மளும் மேக்ஸிமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம செட் பீஸ் பத்தி பேச, அந்த ரொட்டீனை பத்தி பேச அந்த அந்த டாபிக் வந்ததுனால நம்ம ஆட்கள் எந்த அளவுக்கு செட் பீஸ் நம்புறாங்கன்றதுக்கு நேற்று நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தேன் ப்ரோ. 94th மினிட் நம்ம கார்னர் எடுக்கிறோம். சலீபா கேப்ரியல் வந்து பாக்ஸ்குள்ளார தான் இருக்கானுங்க. பின்னாடி இருந்து ஒன்னிலாம் டிஃபெண்ட் அவனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல நம்புறானுங்க. பால் நமக்கு மண்டைக்கு தான் வரும், நம்ம தான் அடிக்க போறோம், ஃபுல்லா அதனால கவுண்டர் எல்லாம் போட முடியாது, அப்படி போனாலும் ரைஸ் சுபிமெண்டி பாத்துப்பானுங்கன்னு நம்ம சென்டர் பேக்ஸ் வந்து பாக்ஸ்ல இருக்கான். கெலஃபி எல்லாருமே பாக்ஸ்ல இருக்கானுங்க. அப்பதான் நான் மிரண்டேன். பரவாயில்ல, ஜென்ரலா 94th மினிட்ல வந்தா போக மாட்டானுங்க. கொஞ்சம் பரவாயில்ல, இது வந்து நம்ம வந்து கிளியர் அவுட் பண்ணிடலாம், கார்னர் பால் வச்சுக்கலாம்னு பாப்பானுங்க. சோ நம்ம வந்து அந்த அளவுக்கு பிலீவ் பண்றோம். நம்ம சுபிமெண்டி கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்கல்ல, I cannot believe how much we are training for set pieces அப்படின்னு. நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் செட் பீசஸ்ல. கண்டிப்பா அது பெர்ஃபெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். என்ன பண்ணி யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல வந்து நான் பேசுறதுக்கு கொஞ்சம் இருக்கு. என்னன்னா மெயினான விஷயம், நம்மள வந்து செட் பீஸ் குறை சொல்றவங்க எல்லாம் செட் பீஸால மட்டும் தான் கோல் போடுறாங்க. இதே நேரத்துல மிஸ்டர் ஆர்னே ஸ்லாட் உங்களுக்காக ஒண்ணு போன வீடியோல வந்து 60% கோல்ஸ் போட்டிருந்தோம்னு சொன்னீங்க. இப்ப 67%. சோ அடுத்த வீடியோல அதை ஞாபகம் வச்சுட்டு மறக்காம சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற டீம் 67% கோல்ஸ் வந்து செட் பிளேல போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க மிஸ்டர் ஸ்லாட் அவர்களே. உங்களுக்காக தான் இந்த ஸ்டார்ட் எடுத்து வச்சிருந்தேன், வேணா ட்விட்டர்ல கூட போடுறேன் நானு. பட் அது ரெண்டாவது விஷயம், இப்ப இந்த நீல சொக்கா போட்டவனுங்க நம்மள வந்து கடின்னு கடிக்கிறானுங்க. சஸ்டைனபிள் இல்ல, இது வந்துட்டு செட் பீஸ்ல கோல் போட்டா வேலைக்காவாதுன்னு. நேத்து எடுத்து பார்த்தா 3 கோல் அவங்க செட் பீஸ்ல தான் போட்டிருக்கானுங்க. எப்படி அதே வாயோட அதே விரலோட வந்து எப்படி இப்படி டைப் பண்றாங்க, நம்மள எப்படி கூச்சமே எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அச்சம்பாங்க போட்ட கோலும் இதுதான், உனக்கு இதுல இருந்து வந்ததுதான். நெட்டோ போட்டது செட் பீஸ் தான். அதுல வேற இது ஸ்லாட் சொன்னதுக்கு வந்துட்டு டைரக்ட் ஃப்ரீ கிக்கு பென் எல்லாம் செட் பீஸ் கிடையாதான். அது எப்படின்னு எனக்கு புரியல. அப்ப செட் பீஸ்னா டெஃபினிஷன் என்ன? எனக்கு இதை ஏன் வந்து ஒரு குறையா ஒரு அசிங்கமா பாக்குறாங்க, எனக்கு அதுவுமே புரியல. நம்ம ஒரு டீமா நம்ம 65% பொசிஷன் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அட்டாக் பண்ண போய் செட் பீஸ் வாங்குவோம். செட் பீஸ் இவங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஏதோ ஹாஃப் வேல இருந்து பால் நம்ம கிட்ட கச்சதுக்கு அப்புறம் ஷாட்டே நேரா கோல் கீப்பரை தாண்டி பின்னாடி ரோஸ்டிக்கு அடிச்சுட்டு வாங்கடா எல்லாரும் ஓடி போய் வந்து கார்னர் எடுக்கலாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் ப்ரிவியூலயுமே சொல்லியிருப்பேன், நம்ம போற சிச்சுவேஷன் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் சான்சஸ் மேக்ஸிமைஸ் பண்ற வேலை தான் நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சார்கா அங்க போயிட்டு அங்கேருந்து ஒரு கட் பேக் போடுறான்னா அந்த கட் பேக் டிஃபெண்ட் பண்ண முடியாத கட் பேக். நீ டிஃபெண்ட் பண்ணினீன்னா 100% எனக்கு கார்னர் வரும், நீ டிஃபெண்ட் பண்ணலீன்னா 100% எனக்கு கோல் வரும். அதுதான் அங்க ஆப்ஷன். நம்ம சாக்கா மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு அவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விட மாட்டான், கோல் அடிக்க விட மாட்டான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சாக்கா 0 ஆங்கிள் இருந்து ஷாட் அடிக்கிற ஆளு. அவனுக்கு அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய டெசிஷன் மேக்கிங் அவனுக்கு தெரியும். நம்ம சாக்கா பத்தி பேசினா முதல்ல சொல்றது அவனுடைய ஐக்கியூ தான். அந்த சாக்காக்கு தெரியாது அங்கேருந்து ஷாட் அடிக்கணுமா வேணாமான்ட்டு. அங்க போயிட்டு ஆட்டாட்டா சொல்ல போறானா, இல்ல நீ ஷாட் அடிக்காத, எனக்கு கட் பேக் பண்ணி எனக்கு வந்து எடுத்து கொடுங்க. நீ எடுக்கிற டிசிஷன் உன்னுடைய வர சான்சஸ் ஆப்டிமைஸ் பண்ணுது, மேக்ஸிமைஸ் பண்ணுது.
நீ எனக்கு கார்னரும் வரலாம், கோலும் வரலாம். அது இது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு இது ஆக்சுவலா. இது ஏன் நம்ம அந்த இதுல கட் பேக் பண்றோம். சொல்லு ஹேமந்த், சொல்ல வந்தேன். ஃபுட்பால்ல ப்ரோ இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் வந்து முக்கியமா வந்து செட் பீஸ்ல தான் வந்திருக்கு. லிவர்பூலோட இம்பார்ட்டன்ட் கோல்ஸே வந்து செட் பீஸ்ல தான் வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் வந்து டக்குன்னு எடுத்த கார்னர் கிக்னால தான் இவனுங்க வந்து ஃபைனல்லே போனானுங்க. அந்த ஃபைனல்ல மோசாலா பெனல்டி வின் பண்ணி தான் முதல் கோல் அடிச்சானுங்க. 2வது கோல் கார்னர்ல இருந்து வந்து தான் டிவாக் ஒரிகி அடிச்சான். சர்ஜியோ ராமோஸ் வந்து அந்த 95th மினிட்ல அடிச்சது வந்து தட் ஒன்லி வென்ட் டு எக்ஸ்ட்ரா டைம். மேன்செஸ்டர் யுனைடெடோட 2 கோல்ஸும் வந்து செட் பீஸ் தான் 99ல. ஸோ எனக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. என்ன பேசினுக்கிறானுங்களே புரிய மாட்டேங்குது. அது வந்து எப்படின்னா இட் ஃபிட்ஸ் த அஜெண்டா, அவ்வளவுதான். இதெல்லாம் வி கான் இது வந்து நம்ம வி ஷுட் நாட் கோ டூ மச் டீப் இன்டு இட் ப்ரோ. இது வந்து லூஸ் தனமா இருக்கு இந்த பேச்சு. இந்த பேச்சு ரொம்ப சென்ஸே இல்லாம இருக்குது. இனிமேல இருந்து ஃபுல்லி ஆமாண்டா, ஆமா இப்படிதான் நாங்க பண்ணுவோம். நடுவுல அவங்க எல்லாம் அப்படி நிக்கிறாங்க, நீங்க ஏன் வெர்டிகலா பாஸ் போட மாட்டேங்கிறீங்க? நான் ஏன்டா உனக்கு நீ வெர்டிகலா பாஸ் போடுறேன்னா ஆடி ஃபெயில் ஆகி நீ தோத்துடுவாடா மேட்ச். எனக்கு மேட்ச் ஜெயிக்கணும்டா. நான் எதுக்குடா வெர்டிகலா நடுவுல 6 மணிக்கு மேல பால போட்டு நான் கோல் அடிக்கணும்? நான் எப்படி வேணா கோல் அடிப்பேன், எனக்கு கோல் வருது. நான் சொல்றேனே, நீ 4 சிபி 3 டிஎம்னா அந்த 3 டிஎம் எனக்கு கோல் அடிக்கிறேன்னா நான் சந்தோஷமா 45 டிஎம் போட்டு ஆடுவேன். செல்சி கிட்ட இருந்து 10 பிளேயர் கடன் வாங்கி கூட வச்சு சென்டர் பேக்கா போட்டு ஆடுவேன். அவங்களுக்கு சென்டர் பேக் இல்ல பாவம். பட் ஆனா வந்து இதான் அவங்க கிட்ட இருந்து பிளேயர் வாங்கி கூட நான் ஆடுவேன். எனக்கு அதுதான் வந்து இந்த நரேட்டிவே சுத்தமா புரிய மாட்டேங்குது. இதுல என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு பேசுறப்போ நம்ம டிஃபென்ஸ் வந்துட்டு ஒரு ஜெனரேஷனல் டிஃபென்ஸ் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். இந்த நீ இப்போ டிஃபென்ஸ் விளையாடுறது ஹையஸ்ட் டிஃபென்சிவ் லைன் நம்ம தான் விளையாடுறோம் இங்கிலாந்து. நம்மளுக்கு அகைன்ஸ்டா தான் லோவஸ்ட் பிளாக்கும் போடுறாங்க. நம்ம விளையாடுறதுல நம்ம டிஃபென்ஸ்ல எவ்வளவு 2 கோல் கன்சிட் பண்றோம் இது வரைக்கும். சிட்டியோட ஒரு கோல், லிவர்பூல் 3 கோல் ப்ரோ. 3 கோல். 3வது கோல் யாரோட? வால்டமாடா. வால்டமாடா. ஆமா ஒரு கோல் அடிச்சான். இப்போ எவ்வளவு 12 கேம்ஸ் விளையாடி இருக்கோமா மொத்த சீசன்ல? பிரீமியர் லீக்ல 8 கேம்ஸ்ல 3 கோல். அவுட் சைட் காம்படிஷன்ஸ்ல 0 கோல்ஸ். நம்ம இவ்வளவு பேசுறதுல நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம டிஃபென்ஸ் எவ்வளவு தாறுமாறா விளையாடிட்டு இருக்குங்கிறத பத்தி நம்மளே பேச மாட்டோம். அது ஒரு ஃபுல் ஒரு டீம் அது நார்மல் ஆயிடுச்சு அருண் ப்ரோ. தட்ஸ் நார்மல். அதுதான் சொல்றேன். நோபடி இட்ஸ் பிகம் நார்மல். பட் இது வந்து நம்ம இன்னும் பெருசா நம்ம தான் பெருசா பேசணும். இதை வெளியே இருந்து எவனுமே பெருசா பேச மாட்டான். ஏன்னா அவன் அஜெண்டா ஃபிட் ஆகாது. நம்ம தான் பேசணும். ஹேமந்த், நீ சொல்லு. ஹேமந்த் ப்ரோ, நான் 2 பாயிண்ட் வச்சிருக்கேன் ப்ரோ. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் எப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னா, சாக்கா வேலையே கார்னர் ஜெயிக்கிறது தான், மார்டினெல்லி வேலையே கார்னர் ஜெயிக்கிறது தான் அப்படின்னானுங்க. நம்ம ஃபேன் அழகா எடுத்து போட்டிருந்தான். கடைசி 2 சீசனு லிவர்பூல் சிட்டி நம்மளும் நிறைய கார்னர் எடுத்திருக்கானுங்க ப்ரோ. ஸோ நம்ம வந்து நீ சொல்ற பாயிண்ட் ஃபேக்ட்ஸோட டேட்டா பேக்கப் பண்ணும். டேட்டா வந்து தலைகீழ சொல்லுது. நம்ம வந்து 3வது இடத்துல தான் இருக்கும். ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு, என்னோட ஹார்ட் டேக்கே இந்த சீசன் வந்து நம்ம 15 கோல் கம்மியா கன்சிட் பண்ணுவோம் தான் ப்ரோ பிரீமியர் லீக்ல. பாப்போம், நம்புவோம். 50 பேர் புக் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க என்ன போட்டு அடிக்கிறதுக்கு. எனக்கு ஐடியா இருக்கு ப்ரோ. யூ ஆர் ஆன் ட்ராக் தான் இப்போதைக்கு. ஆமா, ஒரு கோல் விட்டாலே வந்துருவாங்க கமெண்ட்ல ப்ரோ. ஆமா கன்சிடர் ஒரு கோல் ப்ரோ அப்படின்னு. சரி பாத்துக்கலாம். லெட்ஸ் டாக் அபௌட் தி டிஃபென்ஸ். நம்ம அந்த டிஃபென்ஸை பத்தி பேசியே ஆகணும். நம்ம வந்து பேச ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம சொன்னோம், இந்த மாதிரி வந்து நம்ம டிஃபென்ஸை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, எவ்வளவு இதுவா பண்றோம். லெட்ஸ் டாக் அபௌட் தட். சூப்பர் ராக் சாலிட் ப்ரோ. நேத்தி வந்து நம்ம ஒரு நாள் நம்ம டிஃபென்ஸ்ல ஒருத்தர் வந்து அந்த லைட் ஸ்பாட் லைட் வைப்பாங்கல்ல, ஒரு நாள் வந்து ஒருத்தருக்கு மாறும். நேத்தி வந்து அது கேலஃபியோரிக்கு தான் அந்த ஸ்பாட் லைட். அவன் வேற மாதிரி கேம் ப்ரோ. நேத்தி ஆன் த பால், ஆஃப் த பால், ஃபுல் 90 மினிட்ஸ் நல்லா ஆன பிளேயர்ல வந்து கேலஃபியோரி ஒரு பிளேயர். மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு லெவல் மேல போனானுங்க. கேலஃபியோரி தான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல் 90 மினிட்ஸ்மே நல்லா ஆனா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியா முரட்டு கோல் அது. அதெல்லாம் வந்து போயிருந்ததுன்னா இல்லாம இருந்திருந்தா இல்லடா இன்னொரு ஷாட் எடுப்பான். இன்னொரு ஷாட் பயங்கரமான ஷாட் எடுப்பான். அப்படியே ஸ்லோவா ஆகி போகும். சூப்பரா. ஆமா, அதான் நான் போன பாட்காஸ்ட்ல கூட நான் சொல்லியிருப்பேன், எங்களோட பாட்காஸ்ட்லயும் சொல்லியிருப்பேன் நானு. நம்மளோட ஃபுல் பேக்ஸ் தான் நிறைய ஷாட் எடுக்கிறானுங்க பாக்ஸ்குள்ளார. அதுல வந்து எனக்கு ஒரு முரண் இருக்கு. அது வந்து எனக்கு வந்து சாக்கா இல்ல ட்ரொசார்டு இல்ல கியோக்கரஸ் இவனுங்க தான் ஷாட்ஸ் எடுக்கணும். ஆனா எதர் டிம்பர் ஆர் கேலஃபியோரி தான் நிறைய ஷாட் எடுக்கிறானுங்க பாக்ஸ். நேற்று ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் பார்த்தேன் போய் ஹைலைட்ஸ்ல திரும்பி ஒரு 4 ஷாட் எடுத்திருக்கான் கேலஃபியோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கியோக்கரஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஷாட்டே எடுக்கல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு சின்ன, ஏன் வந்து நம்ம சிஸ்டமாவே அப்படிதான் ஆடுறோமா இல்ல நம்ம அட்டாக்கிங் பிளேயர்ஸ் அந்த இடத்துக்கு ஏன் இருக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்றது எனக்கு வந்து அதுல ஒரு இது இருக்கு. நான் அதை பேக் பண்றதுக்கு சொல்றேன். எனக்கு என்னன்னா மெயினா பொசிஷன்லெஸ்ல வந்து பிளேயர்ஸை பிளாட்ஃபார்ம் பண்றது மட்டும் தான். அது irrespective ஆஃப் த பிளேயர்.
அது வந்து நீ இந்த டிஃபைன் ஸ்ட்ரைக்கர் தான் வந்து எடுக்கணும், இல்ல இது எடுக்கணும் இல்லாம அந்த ஜோனுக்குள்ள அந்த பொசிஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீ உன்னை எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் நம்ம அது இது. அது ஏன் நான் மெயினா சொல்றேன்னா, இப்போ ஒரு நான் சிட்டி எடுத்து பார்த்தா வச்சுக்கோங்க, சிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாலண்ட் வாட் ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கான். அவங்களுடைய மெயின் த்ரெட் ப்ராபப்ளி பிக்கஸ்ட் த்ரெட் அவன் தான். அதுக்கப்புறம் எல்லாமே கம்மி. ஏன்னா 11 கோல் அடிச்சிருக்காங்க. அவனுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபோர்டன், ரெயிண்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கோல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் இடையில எவனுமே இல்ல. எஸ்தவே 2 கோல் வந்துட்டு அந்த ஓன் கோல் அடிச்சதுதான் அவங்களுக்கு வந்து மோர் தென் த வாட் ஃபோர்டனோ இல்லாட்டி ரெயிண்டர்ஸோ அடிச்சது. நமக்கு பாக்குறப்ப 10 டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் கோல் போட்டிருக்காங்க. எனக்கு அது வந்துட்டு சிஸ்டம் குறை சொல்ல முடியுங்கிற மாதிரி எனக்கு அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம். நம்ம சிஸ்டம் குறை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக. ஏன்னா நீ அந்த பிளேயர் அந்த நீ பொசிஷன்ல போனேன்னா நீ எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணி ஷார்ட் எடு, யாரா இருந்தாலும் ஷார்ட் எடு உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் அளவுக்கு. நான் இன்னொன்னு ஏன் கியோக்கரஸ் சொல்றேன்னா எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் பண்ணல, செகண்ட் ஹாஃப்ல அவனுக்கு வந்து ஷார்ட் எடுத்தான். ஒர்க் ஆகலைனாலும் எந்த பாயிண்ட்ல போனாலும் ஷார்ட் எடுத்தான். கரெக்ட். எனக்கு அதுதான் வந்து ஓகே. இப்ப நம்ம வந்து 1 பாயிண்ட் ஆஃப் இது கிடையாது. நம்மளுக்கு கோல் எப்படி வேணா வரலாம், இங்க இருந்து வேணா வரலாம். ஆனா நம்ம இந்த கோலை ஸ்ப்ரெட் பண்றோம். நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுங்கிறது டிபெண்டன்சி. இப்ப இன்கேஸ் நாளைக்கே வந்துட்டு ஒரு கோல் ஸ்கோரர் போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோங்கிற ஒரு ஒரு கொஸ்டினுக்கே வரமாட்டோம் நம்ம. ஆமா, எனக்கு அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். நீ சொன்னது கரெக்ட். பட் ஆனா எனக்கு ஃபிளிப் சைடுல எனக்கு இப்படி தோணுது. அதுதான் மெயினான விஷயமா தோணுது. இன்னும் நம்ம டிஃபென்சிவ் பேசுறப்போ நம்ம வந்து ஆக்சுவலா அந்த 4 பேரை பத்தி 5 பேரை மட்டும் பேசல. ஒரு சிஸ்டமா ஒரு கேமா எல்லாருமே சொல்றது என்னதுன்னா நம்ம கூட கிரியேட் பண்றதுங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். நம்ம அவ்வளவு ஓபில அவ்வளவு எஃபர்ட் போடுறோம். நம்ம அந்த ஒரு இதுல போடுறதுல நீ எந்த பாசிங் லைனுமே இருக்காது. நீ பாசிங் லைன் இல்லாம எப்படி நம்மள அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் பண்றாங்களோ அதை விட ஜாஸ்தியா ஃப்ரஸ்ட்ரேட் பண்றோம். இன்னொன்னு ஃபுல் அண்ட் வெளியே வந்து ஆடுற டீம் இல்லையே, நம்ம வேற எப்படிதான் பண்ண முடியும் அது? எனக்கு அதுதான் புரியல. ஃபுல்லும் என்னமோ வந்து வெளியில வந்து பறந்து ஆடி கவுண்டர் அட்டாக்ல போயிட்டே இருந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே அவங்களுமே. அந்த ஜீரோங்கிறது அதுதானே இண்டிகேஷன். அது அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஒண்ணுமே பண்ணலையே. லிட்டரலி எனக்கு எதுவுமே பண்ண மாதிரி சுத்தமா எடுக்கல. சுத்தமா நம்ம அப்படியே நெகேட் பண்ணிட்டு போயிட்டு உள்ள போயிட்டு திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆர்டா என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க, போய் ஆடுங்களா அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப்ல மொத்தமா போய் இது பண்ணிட்டானுங்க. பட் யா, எனிதிங் மோர் டு ஆட் ஆன்? நம்ம எப்படி விளையாடணும் இதை பத்தி விளையாடுறது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பால் ஃப்ரண்ட்டுக்கு அனுப்ப முடியல நம்மளால. நிறைய சலிபா எல்லாமே மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தோம். ஆமா ஆமா, கேப்ரியல் 2-3 வாட்டி கொஞ்சம் லாப்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு. 2-3 வாட்டி லூஸ் பாஸ். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுல கேப்ரியல் அடி பண்ணது. ஏன்னா அதுல இருந்து சான்ஸா வேற வந்துச்சு அவங்களுக்கு. அவன் லூஸ் பாஸ் ரெண்டுமே சான்ஸா கன்வெர்ட் ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டிங்ல நமக்கு நல்லா ஆடணும் ப்ரோ. நம்ம கடைசி 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா ஆடி. முதல் 30 நிமிஷம் ஒண்ணுமே பண்ணல. ஆமா ஆமா, ரொம்ப மொக்கையா ஆடணும். நல்லா இது பண்ணிருப்போம். ஆனா நான் தான் மேபி நான் வந்து எஸ்ஏ கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தேன். அந்த நம்பர் 10 ரோல்ல கொஞ்சம் ஃபுல்லாமோட இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். ஆனா எஸ்ஏ நிறைய ஷைன் ஆக முடியல மொத்த மேட்ச்ல. ஆனா மிச்சபடி எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல எல்லாருமே பிக்கப் பண்ணிட்டானுங்க. எல்லாருமே ஒரு லெவல் ஸ்டெப் அப் பண்ண சொன்னேன். எஸ்பெஷலி சாக்கா செகண்ட் ஹாஃப் வந்து செசின்யானை போட்டு பெரட்டி எடுத்துட்டான்பா சாக்கா. லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டா. எனக்கு இது ஒரு பாயிண்ட் நான் கட் பண்றேன். ஏன்னா எனக்கு மெயினா வந்து இருக்கிறதுலே அதான் கடுப்பா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அவங்களுடைய அட்டாக்ஸோட இது பார்த்தா 40% ஆஃப் அட்டாக் அவங்க லெஃப்ட்ல இருந்து வருது. எனக்கு சரியான கடுப்பு. என்னடா சாக்கா ஆடுறான் 40% அட்டாக், செசன்யா ஆடுறான் எப்படா வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பிடிச்சான். சாக்கா அந்த இதுலயே சொல்லியிருப்பான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு நான் வந்து செம்ம மொக்கையா செட் பீஸ் கார்னர் போட்டேன். அவன் கேட்டிருப்பான் இன்டர்வியூர், ஏன் மொக்கன்னு சொல்றேன்னு. நீ பாத்தியா ரப்பிஷாட்டா இருந்துச்சு அது நான் போட்ட கார்னர், இதெல்லாம் நான் கேவலமா தான் போட்டேன், செகண்ட் ஹாஃப்ல தான் பக்கப் பண்ணி கொண்டு வரணும்னு இதுவா இருந்துச்சு அப்படின்னு. சாரி அதை சொல்லு. அதான் சாக்கா நல்ல கேம் ப்ரோ. சாக்கா அந்த கேப்டன் ஆம்பேண்ட் போட்டதுல அந்த கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல கொடுத்தான். அது ஒரு ட்ரிபிள் ஒன்னு போயிருப்பான் பாருங்க, சோலோவா போயிட்டு கட் பேக் மாதிரி பண்ணிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல அது இதா இருக்கும். நல்லா ஆடினான் ப்ரோ. ஒரு லெஃப்ட் விங்ல இருந்து ஒரு மூவ் பண்ணானே, எப்பறா அது கோல் போலன்னு இருந்துச்சு எனக்கு ஒரு நிமிஷம். ஆமா, லெனோ 2-3 நல்லா ஸ்டாப் பண்ணிருப்பான் ப்ரோ நேத்து. லெனோ நல்லாவே பண்ணான். கியோக்கரஸ் 2 ஷாட்டுமே நல்லா பண்ணான். ஆமா, சோ சாக்கா நல்லா ஸ்டெப் அப் பண்ணிருந்தான். டிம்பர்மே நல்லா ஆடி இருந்தான். சலீபா நல்ல கேம். சோ அதான் ஸ்டெப் அப் பண்ணிருந்தானுங்க எல்லாருமே. இன்னொன்னு நம்ம புதுசா அந்த நோட்டீஸ் பண்றது இது வந்து கியோக்கரஸ் இன்வால்வ் பண்றதுக்கு வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல பால் வர்றப்ப எல்லாருமே டப்புன்னு தட்டி பின்னாடி தட்டி விட்டுறாங்க பால. லைக் அப்படியே ஹூப் பண்ணி விடுறானுங்க எல்லாருமே பால. அது வந்து இன்டென்ஷன் புரியுது. பட் ஆனா அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு கண்டிப்பா, ஏன்னா அஃப்கோர்ஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் கியோக்கரஸ். ஆனா இவனுமே வந்து நேரா டிஃபெண்டருக்கு நேரா ஓடுறான். டிஃபெண்டர் அடிச்சு தள்ளிட்டு ஓடணும்னு பாக்குறான். நிறைய பேர் அது சொல்றாங்க. பட் அகேன்
அவனுமே வந்துட்டு ஸ்பேஸ் ஜாஸ்தியா கிரியேட் பண்றான். சாக்கா இவ்வளவு தூரம் பண்ண முடியறதுக்கு கியோக்கரஸ் இருக்கிறதுமே ஒரு பெரிய விஷயம். பட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு போன கேம்ல எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ட்ரை பண்ணினோங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹூஃப் பண்ணி போடுறது, கியோக்கரஸ்க்கு பால போடுறது, அவன் ஓடுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப இது ஜாஸ்தியாவே ட்ரை பண்ணோம். அது இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அது கண்டிப்பா. பட் மத்தபடி பார்த்தோம்னா குறை சொல்ற மாதிரிங்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாவே தெரியல போன மேட்ச்ல. அது வந்து இந்த மாதிரியான ஒரு கேம், இந்த ஒரு கேம் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா விளையாடணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். ரெட் வைட் பாப்பி நீங்க சொல்லுங்க. எனி க்ளோசிங் தாட்ஸ் பிஃபோர் வி கோ டு க்ளோசிங் தாட்ஸ் பெனல்டி பத்தி பேசலாமா? ஆஃப் கோர்ஸ் அது பெனல்ட்டியா இல்லையா? பெனல்ட்டி தான். 100% 200% அது பெனல்ட்டி தான். ஆனா கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு எதுக்கு வார் வந்துச்சு நீ சொல்லு பார்க்கலாம். ஏன் அங்க வார் வந்துச்சு சொல்லு. ப்ரோ ஆர்சனல் வந்துச்சுனாலே ஐ திங்க் நீங்க கான்டாக்ட் அப்புறமா பால் மீட் பண்ணா பெனல்டி இல்ல ப்ரோ. ஆக்சுவலா அதுதான் ஐ திங்க் இஸ் தி ஆர்சனல் கேம். பிகாஸ் அதுதான் வந்து நியூகாஸ்டல் கேம்லயும் நடந்தது. கான்டாக்ட் அப்புறமா தான் பால்ல வந்து நிக் போப் தொட்டான். இதுலயும் அதே இங்க பால் தொட்டானா இல்லையானே எனக்கு டவுட் ஆகுது ஆக்சுவலா. சோ எனக்கு சத்தியமா புரியல. ஆனா கொஞ்சம் VAR சாஃப்ட் தான் இன்வால்வ் bro. ஆனதுனால கொடுத்திருந்தா ஒரு ஹார்ஷான பெனல்ட்டின்னு தான் ரொம்ப சாஃப்ட். நீ கான்டாக்ட் தான்டா ஃபர்ஸ்ட். நீ ஆமா. பை தி லா நீ போறீனா இது நமக்கு நீ யோசிச்சு பாரு. ஷுவரா 99 சாம்பியன்ஸ் லீக்ல கொடுத்திருப்பாங்க ஹேமந்த் bro. ஆமா இது ஆமா VAR இன்வால்வே இருக்காது. நமக்கு Yeah. அகைன்ஸ்டா இது குடுக்குற பெனல்ட்டி. இது ஏன் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு கேட்பாங்க. நீ கொடுத்தா ஏன் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு கேட்பாங்க 99 out of 100 டைம்ஸ். இது வந்து நம்ம ரெஃப்ரி பத்தி பேசவே தேவையில்லைன்னு நினைச்சாலுமே இது வாரம் எனக்கு புரிய மாட்டேங்குது. மேபி இதுதான் நார்மா, இதுதான் வந்து இனிமே நேத்து நடக்க போதா, இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகணுமாங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஐ டோன்ட் ப்ளேம் ஆந்தனி டெய்லர். இந்த விஷயத்துல நான் ஆந்தனி டெய்லர் ப்ளேம் பண்ண மாட்டேன். பிகாஸ் அவர் வந்து கொடுத்துட்டாரு. இன்ஸ்பைட் ஆஃப் ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஆந்தனி டெய்லர். இது வந்து VAR தான் வந்து இன்வால்வ் ஆகி கொஞ்சம் மைண்ட மாத்திக்கிறாங்க. சோ ஆமா எனக்கு அதுதான் அங்க VAR இன்வால்வே ஆயிருக்க கூடாது. அது கிளியர் அண்ட் ஆப்வியஸ். எனக்கு அதான் தோணுச்சு. டே அந்த சிவப்பு சொக்கா போட்டிருக்காண்டா, அவனுக்கு கொடுக்குறாரா பெனல்ட்டி? மாப்பிள்ள நீல சொக்கா பரவாயில்ல, நீல சொக்காச்சும் கொடுக்காத பெனல்ட்டி, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இது ஒரு சம்பந்தமே இல்லாம கொடுத்தா இருந்துச்சு. அது நல்ல வேலை. லைக் we didn't have to rely on that penalty to win the game. அதுதான் மெயினான விஷயம். அதுதான் அயோபி நல்லா ஆடுறான் ப்ரோ. அயோபி வந்து அவன் ஆர்சனல் விட்டு போன பிறகு இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் நான் எதிர்பார்க்கல. அவன் ஒரு இவ்வளவு பக்குவமா ஆடுவான் அப்படின்னு. நேத்தி வந்து வில்சனை ஒரு இடத்துல பிரிச்சு விட்டுருப்பான் அயோபி. ஒரு டயகனலா ஒண்ணு போடுவான். ஆமா அப்படியே சூப்பர் நறுக்குன்னு போட்டிருப்பான். நல்லா ஆடணும். எனக்கு ஒரு அவன் மேல ஒரு வன்மம்லாம் கிடையாது எனக்கு. எனக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது இவங்க மேல வன்மம். டே நம்மளுடைய ரெக்கார்ட் டிரான்ஸ்பர்ரா அவன் மேல வன்பப்படுற அளவுக்கு நம்ம வந்துட்டு அவ்வளவு காசு வாங்கி கொடுத்துருக்கான். நம்ம கடைசியா பண்ண ஸ்கேம் அவன் தான் நினைக்கிறேன். இல்ல எடிஎன் கேட்டதான் கடைசியா பண்ண ஸ்கேம். அதுக்கு முன்னாடி அவன் தான். ஆனா ஃபுல்லமுக்கு அப்ப யோசிச்சு பாரு, அப்பவே 35 மில்லியனோ 40 மில்லியனோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எவர்டன் போவான். எவர்டன் சாரி ஆமா எவர்டன் போயிட்டு அதுக்கப்புறம் போவான். கரெக்ட். லைக் ஐ ஹவ் நெவர் ஹேட் எனிதிங் அகைன்ஸ்ட் ஹிம். நல்ல பிளேயர். அந்த இவனும் நல்லா விளையாடினான் அவங்க டீம்ல. வில்சன் கொஞ்சம் இதுவா விளையாடினா, கிங் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல துருதுருன்னு விளையாடிட்டு இருந்தான். ஒரு மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுங்கிற மாதிரி. சென்டர் பேக் கெச்சுவாவா செக்குவாவா குவென்கா சாரி பேரை கொண்டுட்டேன், மன்னிச்சிருங்க. நல்லா ஆடினான் அவனு. எனக்கு அதுவுமே அதான் இது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா கால்வின் பசி விளையாடல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவன் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு எதிர்பார்த்தா அவன் வந்து சூப்பரா ஃபில் பண்ணான். எனக்கு அதுவுமே வந்து கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு. பட் யா ஓவரால் க்ளோசிங் தாட்ஸ் எல்லாம் வச்சு பாக்கணும்னா ஓவரால் பார்த்தா ஒரு நல்ல வின், ஒரு ரொம்ப முக்கியமான வின் ஆக்சுவலா. இந்த மாதிரி ஒரு பனானா பீல் கேம்ல நம்ம அவையில போயிட்டு இந்த எவர்டன் ஃபுல்லம் எல்லாமே வந்து அது அப்படி சின்ன பொட்டி ஸ்டேடியமா இருக்கும். வெளியே வந்து ரூஃப் அதெல்லாம் போட்டு ஆடி அப்படியே கிரௌட் வந்து அப்படியே கிட்டக்க இருக்கும். பெரிஃபரல் விஷனே அஃபெக்ட் பண்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற இதுல எல்லாம் போயிட்டு நம்ம வந்துட்டு ஜெயிச்சுட்டு வருதுங்கிறது நம்மளுக்கு என்னைக்குமே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. எஸ்பெஷலி லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல அதுல போயிட்டு மறுபடியும் போயிட்டு அழகா ஒரு வின் எடுத்துட்டு வந்திருக்கோம் 1-0 டாப் ஆஃப் த டேபிள் அண்ட் ஹோப் இட் கண்டினியூஸ். ஸோ இதுதான் மக்களே கேமோட ரிவ்யூ. முக்கியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த வந்து செட்பீஸ் எஃப்சி இதுதான் பண்றான்னு எவனா சொன்னா கடுப்பா வரீங்க. ஆமாண்டாம இருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். இனிமேல இருந்து இப்படிதான் இதுதான் நம்ம பண்ண போறோம். நீ வந்து என்ன சொன்னாலுமே நம்மளோட குட் ஒர்க்கை பண்றதுக்கு AFC மாண்டின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டை போய் ஃபாலோ பண்ணுங்க. தலைவன் வச்சு செய்யறாங்க எல்லாரையும். நம்பர்ஸ் வச்சு அதை சொல்றான். நீங்க வந்து டிஃபென்சிவ் ஆடுறீங்க ஆனா கார்னர் அடிக்கிறீங்க எடுத்து போட்டான். எங்களுடைய பாக்ஸ் டச்சஸ் பாரு, 295 பாக்ஸ் டச்சஸ். நாங்க அது இவ்வளவு கார்னர் வாங்கியிருக்கோம். இந்த ப்ரொபோஷன் உனக்கு புரியலன்னா உனக்கு வந்து ஃபுட்பாலே புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். பட் அவன் AFC மாண்டி, அவன் பேரு மாண்டி பைத்தான் ஃபேஸ் போட்டிருப்பான். அவனை முடிஞ்சா அதை பாருங்க. அவனுடைய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.
எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தலைமை வச்சிருப்போம், ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்போம். இதனாலதான் திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம். அண்ட் டோன்ட் வரி அபவுட் இந்த செட் பிஎஃப்சி எஃப்சி இந்த வந்து போரிங் கேம் விளையாடுறோம்னா இப்போ விடுங்க. போரிங் கேம் அவனுக்கு என்டர்டெய்னிங் கேம் அவன் டீம் கொடுக்காதனால தான் நம்ம கிட்ட வந்து என்டர்டைன்மெண்ட் தேடுறோம். ஸோ அதனால வந்துட்டு அதெல்லாம் நம்ம என்கரேஜே பண்ண தேவையில்லை. ஒன் டீம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீ ஒன் டீமை போய் பாடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம, அவ்வளோதான். பட் யா, எனிதிங் எல்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இல்ல அப்படியே பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போயிடலாம். தெரிஞ்ச எல்லாமே Play கவர் ratings. பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். Yeah. இதுதான் நான் மெயினா பேசணும்னு நினைச்சேன். எனக்கு இது இனிமேல இருந்து எம்ப்ரேசிங் தான். இனிமேல இருந்தெல்லாம் வந்துட்டு இந்த இது கிண்டல் பண்றது எல்லாம் கிண்டலே கிடையாது. ஆமா ஆமா, எஸ், தட்ஸ் இட், அதுதான். ஸோ பிளேயர் ரேட்டிங்ஸ், ஹேவந்த் நீ சொல்லு. டேவிட் ராயா. எந்த ஹேமந்த் ப்ரோ? நீங்க போங்க ப்ரோ. நான் பண்ணுமா? டேவிட் ராயா நேத்தி அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ஆன் டார்கெட்டே இல்ல. ஸோ பெருசா அவனுக்கு சேவ்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கு பெருசா ஒரு தட்டி விட்ட வேண்டிதான். ஆமா, ஒன்னு தட்டி விட்டான், அவ்வளவுதான். அலர்ட் ஆகுறான் நம்பால, அதான் ஆமா, அதுதான் ஆமா, முக்கியம். டேவிட் ராயா நல்ல இந்த மொமெண்ட்ல மாதிரி இருக்கான். கேம்ஸ்ல அதான்டா கஷ்டம். எதுவுமே வராதப்பதான் வந்து திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ஏதாச்சும் ஒன்று வரும். ஆமா, புறாலாம் வந்தா பிரச்சனை. ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லா கிளீனா இருந்துச்சு. ஸ்டாண்டர்ட் 7 ப்ரோ ராயா. ஹேமந்த் நீ கெலஃபியோரி. ப்ரோ சூப்பர் பிளேயர் ப்ரோ, கெலஃபியோரியோட சீரியஸா. பொசிஷன் என்ன? கெலஃபியோரிங்கிறவன் யாரு? எனக்கு ப்ரோ அவன் பொசிஷன் என்னன்னாலும் இருக்கட்டும் ப்ரோ, அவன் கரெக்டா பண்ணினுக்கிறான் ப்ரோ. டிஃபென்ஸ் பண்ணும்போது கரெக்டா வந்துடுறான், அட்டாக்ல இருக்கிற சுச்சுவேஷன்ல கரெக்டா இருக்கிறான். ஒரு சரியான டிசல் அவுட் கோல் அடிச்சான். அதுக்கப்புறமா அந்த வாலியும் நல்லா இருந்தது, அந்த ஹாஃப் வாலி எக்ஸாக்ட்லி. ஜஸ்ட் மிஸ். அண்ட் ஹீஸ் டூயிங் ப்ரோ, லைக் நம்ம மறந்துடுறோம் ஆக்சுவலா. ஏன்னா மைல்ஸ் வந்து போன சீசன் அவனும் சூப்பரா ஆடினான். பட் நம்ம கேலஃபியூரிய வந்து we didn't see enough of கேலஃபியூரி போன சீசன். இந்த 8 கேம்லயே வந்து அவன் வந்து எவ்வளவு காமிச்சுக்கிறான் ப்ரோ. we have missed him so much போன சீசன்லாம் ஆக்சுவலா. லைக் வேற லெவல் ப்ரோ. ஐ திங்க் he can play attacking பொசிஷன்ஸ்லாம் சொல்ல, ஐ திங்க் he can play a bunch of positions bro actually. Left back, center back கூட I think he has the very good capabilities of playing center back. தெரியல, ஐ மீன் ஒரு 6 கூட மேபி அவனை வந்து ட்ரை பண்ணலாம். பட் அந்த 6க்கு வந்து அவனுக்கு பாசிங் ரேஞ்ச்லாம் இல்ல, அதான் பிரச்சனை. அதுதான் ஒரே பிரச்சனை. ஆமா. சோ பட் வெரி குட் யா, ஐ திங்க் 7 bro, 7 லைக் குட் கேம். நல்ல ஃபிளார் பிளேயர் ப்ரோ கெலஃபியோரி. யா, கண்டிப்பா. அடுத்து நான் எடுத்துக்கிறேன். நான் கேப்ரியல். வெரி அன்கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேப்ரியல் ஃபர்ஸ்ட் ஹாஃப், எஸ்பெஷலி லைக் டபுள் மிஸ்டேக் எல்லாம் அவன் வந்து பண்றதுங்கிறது வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லோவா ஒரு பாஸை தட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணவே மாட்டான். அவன் வந்து எப்பயுமே வந்துட்டு அந்த மேக்சிமம் செக்யூரிட்டி மோடுக்குள்ள போயிடுவான். ஒரு மாதிரி வந்து பாலை ஸ்மதர் பண்ற மாதிரி அப்படியே பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவான். இந்த மாதிரி 2 தடவை வந்து பாலை விட்டது எனக்கே பயங்கர சர்ப்ரைஸ். என்னடா இப்படி ஆடுறான் இவன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ கேம் ப்ரோக்ரஸ் ஆக இம்ப்ரூவ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வேற லெவலுக்கு போயிட்டான் அவனுமே. So yeah, fantastic game from him in the second half as well. And assist வேற தலைவனுக்கு அந்த இதுல. அது everybody knows it is going to happen. அது எப்படின்னா இது நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம இல்லீகலா பண்றோம், புஷ் பண்றோம், அது எல்லாமே வந்துட்டு இஷ்டத்துக்கு வளருவானுங்க. அது இல்லீகலா எதுவுமே பண்ணல அந்த ஜோன்ல. நம்ம கோல் கீப்பரை புஷ் பண்றது எல்லாமே நம்மளுக்கு அகைன்ஸ்டா பண்றப்ப பொத்தின ஆடுகடான்னு சொன்ன விஷயம் தான் அது. சில்வாவே சொல்லிட்டாரு, மார்கோ சில்வா, he was too physical for a sportsman. Exactly. வந்துட்டு அது வந்துட்டு எங்க இருந்தோ வந்து டப்புன்னு தட்டி விட்டான். இது வந்து லைக் அந்த ஒரு பெரிய நன்றி சொல்லணும் உனக்கு அந்த இது பண்ணதுக்கு. யாருக்குன்னா லியாண்ட்ரோ ட்ரோசார்டோட நீக்கு. ஏன்னா அது சம்பந்தமே இல்லாம அந்த பால் வந்து டப்புன்னு தட்டி அவன் பாட்டுக்கு உள்ள போட்டான் கோலை. அந்த கோல் பந்து அவரை பிடிக்கவில்லை, அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். பட் அது வந்து அசிஸ்ட்ங்கிறதுமே அந்த இடத்துல வந்து பால் தலையை வச்சா போறோம். யார் தலையை வச்சாலுமே நம்மளுக்கு வந்து கோல் போறதுக்கான பாசிபிலிட்டி எக்கச்சக்கமா ஜாஸ்தி ஆகும். அழகா வந்து தலையை வச்சான். வேர்ல்ட் கிளாஸ் சென்டர் பேக் ப்ரோ இவன். சொல்லி தான் ஆகணும். we have to say it. I know there's no trophy to back it, but world class center back in what he does, unbelievable. 100%. இந்த ரொமேரோ எல்லாம் கம்பேரிசன் கூட்டு வரப்ப எனக்கு கடுப்பா இருந்த. ரொமேரோ, லிசாண்ட்ரோ மார்டினஸ் என்னடா கொண்டு வரீங்க, எங்க ஆடிட்டு இருக்கான், எந்த லெவல்ல ஆடிட்டு இருக்கான் இவன். இது கூட லீவை கோல்வில் இஸ் பெட்டர் தான் இவன் அப்படி. சரிடா வச்சு தொலைங்கடா, லீவை கோல்வில் பெட்டர் தான்டா இவனோட வச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் தோணும். நல்ல அந்த அசிஸ்ட் மொரட் அசிஸ்ட் ப்ரோ. அது ஜெனரலா கிளான்சிங் இப்படி பண்ணுவானுங்க. கேப்ரியல் அந்த பால் இப்படி பண்றான், பின்னாடி மேல பார்த்து அடிக்கிறான், விட்டத்தை பார்த்து. சரியான கிளான்சிங் ஹெட்ரு ப்ரோ. அது கரெக்டா தான் சொன்னேன். அது அந்த ஜோன்ல போனாலே நம்மளுடைய கோல் பாசிபிலிட்டி வந்து ஒரு 90% ஆயிடும் ஈஸியா. எவனா ஒருத்தன் வந்து மண்டையை வச்சான். அதெல்லாம் 7.5 on 10 கேப்ரியல். அடுத்து ஹேமந்த் சலிபா.
வேர்ல்ட் கிளாஸ்னு பேசிட்டு இருப்ப அடுத்த வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்டர். சலிபா நேத்தி நல்ல கேம் ப்ரோ. அந்த 90 மினிட்ஸ்மே நல்லா ஆன பிளேயர்ல சலிபாவும் ஒருத்தன் நேத்தி நல்லா நல்லா ஆடி இருப்பான். நேத்தி சலிபா ஆன் பாயிண்ட்ல இருந்துச்சு. பாலும் நல்லா உருட்டிருப்பான் சலிபா. சேம் 7 அந்த ரேஞ்சில் கொடுப்பேன் நான் சலிபாக்குமே. அதான் அந்த 1-0 போன பிறகு அந்த லாக்டவுன் டிஃபென்ஸுக்கு சலிபாலாம் ஃபுல்லா இறங்கிட்டானுங்க நேத்தி. நல்லா அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு செகண்ட் இது பண்றது. ஹிமினஸ் கூடலாம் லாங் பால் நல்லா சண்டை செஞ்சு நல்லா வின் பண்ணிருப்பானுங்க. நல்லா ஓவரால் நல்ல கேம். இன்னொன்னு வேற பண்ணாங்க, முக்கியமான விஷயம் வந்துட்டோம். எவ்வளவு ஸ்டாப்டா கேம்ல. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு ஸ்டாப்டா. ஒரு இதுல சம்பந்தமே இல்லாம அவங்க 2 பேர் அவங்க டீம் பிளேயர்ஸே 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. நம்ம கவுண்டர்ல போய் நம்ம இதுல பொசிஷன்ல இருக்கோம், அதுக்கு ஒரு பாஸ் கொடுக்குறான். என்னடா எப்படா இதுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு இருந்துச்சு எனக்கு. அவங்க ஹிமெனஸ் தான் அவன கண்ணத்துல அறையும் அப்படி பொலார்னு. அதுவும் அட்வான்டேஜ் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணுவான் ஆண்டனி டெய்லர். ப்ரோ அது ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் ப்ரோ. ஆக்சுவலா இது பார்த்து we have seen this happen pastல. லீ போயர் இவனுங்களாம் அந்த இன்சிடென்ட் அது இன்னும் மோசமா இருந்தது, அது வேற விஷயம். அதுதான் எனக்கு அது பயங்கர இதுவா இருந்துச்சு. ஸோ யா சலிபா யா சாலிட் 7 on 10. ஹேமந்த் டிம்பர் அகேன் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் ப்ரோ. லைக் நான் வந்து இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் ஆக்சுவலா, மோர் தென் அவர் அதர் டிஃபெண்டர்ஸ். ஐ தாட் நம்மள அட்டாக்லயும் வந்து ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட் ப்ரோ. லைக் அந்த ஓவர்லேப் ரன்ஸா இருக்கட்டும், இந்த பால் போடுறதா இருக்கட்டும். Ben White can have as much as rest as he wants because நம்பால் வந்து has run to the ground கடைசி எனக்கு இல்ல அதுதான் ப்ரோ. இப்போ பென் ஒயிட் வந்துட்டான், ஐ திங்க் லோட் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லிக்கிறாரு ஆர்டெட்டா. ஐ திங்க் பென் ஒயிட் வில் ஸ்டார்ட் பிளேயிங். என்ன ப்ரோ இன்னொரு 10 கேம் தானே ஆடி இருக்கிறோம் இந்த சீசன்ல, 10-11 கேம். ஐ திங்க் யூல் see லாட் மோர் ஆஃப் பென் ஒயிட் அண்ட் இந்த என்ன சொல்றது லாட் மோர் பிளேயர்ஸ் லைக் ஈத்தன் மைல்ஸ் எல்லாம் நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இந்த லோட் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா இஃப் தே நெயில் இட் will be superb. And yeah, I'll give Timber 7.5 கொடுக்குறேன் bro, just a little bit more than the other. I thought he was the best out of everyone. yeah கண்டிப்பா டிம்பர் நல்லா முட்டி ஸ்டெப் எல்லாம் போட்டு பால் எடுக்கிறான் ப்ரோ. டக்குன்னு நான் பாக்குறேன் அப்படி இப்படி ஏதோ பண்ணி அந்த நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி இது பண்ணி பால் எடுத்து மொரட்டு பிளேயர் பா டிம்பர். நல்லா சரியான பிளேயர் நல்ல பால் கண்ட்ரோல் கூட ப்ரோ. அவனுக்கு ஒரு டிஃபெண்டருக்கு ஒரு லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி இருக்குது அவனுக்கும். அண்ட் நல்லா மூவ் பண்றான் பால் வச்சு. பிளேயரை கலாய்ச்சிட்டு தான் ப்ரோ பாஸ் போடுவான் டிம்பர். சும்மா நான் பாஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி கலாய்ச்சி தான் பாஸ் போடுவான். ஒரு சில பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. அவன் அந்த கேட்டகரி தான் டிம்பர். ஃபுல்லி அதான் சிம்பர்லாம் வந்து ஆக்சுவலி லைக் ஒரு ஏசிஎல் முடிச்சுட்டு இப்படி வரதெல்லாம் வந்து பெரிய விஷயம். 7.5 for Timber is solid. நான் சுபிமெண்டி எடுத்துக்கிறேன். சுபிமெண்டி வந்து ஒரு ஒன் ஆஃப் தோஸ் குவைட்டர் கேம்ஸ். பட் அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருந்தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாருமே ஒழுங்கா பண்ணல, அதனால அவன் என்ன பண்ணினாங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலா. செகண்ட் ஹாஃப்ல அவன் மறுபடியும் கேம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பால் மூவ்மெண்ட்ல அவன் எவ்வளவு செஞ்சான். டிம்பர் டூயிங் டிம்பர் திங்ஸ். அவனுக்கு ரைஸுக்கு இருந்த ரொட்டேஷன்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான், ஐ மீன் அகேன் நான் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து யாருமே குறிப்பிட்டு இவன் மட்டும் தான் நல்லா விளையாடினா இவன் மட்டும் தான் மோசமா விளையாடினான்னு சொல்ற மாதிரியே இல்லை. ப்ராபப்ளி நம்ம கெலஃபியூரி கொஞ்சம் சொல்லலாம், சலிபா கொஞ்சம் சொல்லலாமே தவிர்த்து எவ்ரிபடி லைக் வாஸ் ஆஃப் பேஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கண்டிப்பா. செகண்ட் ஹாஃப்ல எல்லாருமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜுபிமெண்டியுமே I'll give him a 7 on 10. அதுதான் வந்து இது. அதுக்கு மேல வந்து பிரச்சனையே பண்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து ஹேமந்த் டெக்லன் ரைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு கொஞ்சம் டெக்லன் ரைஸ் மேல கொஞ்சம் வன்மம் இருந்துச்சு ப்ரோ எனக்கு. அதே எல்லாருமே சொன்னீங்க முதல்லயே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. அவன் இல்ல எனக்கு அவன் மேல ரொம்ப தனிப்பட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சைட்வேஸாவே உருட்டிட்டு இருந்தான். அதாவது அவன் தான் ஃப்ரீ மேனா இருக்கான், ரிஸ்க் பாஸ் எடுத்து போடுறா அப்படின்னா ட்ரொசார்ட் கிட்ட பால கொடுத்துறான். அந்த ட்ரொசார்ட் நீ போடு அப்படின்றான். ட்ரொசார்ட் அங்க மொரட்டு ஸ்டிங்கரு மேட்ச் ஃபுல்லா. இவன் வந்து அவனுக்கே பால் அதுல ஸ்பெஷலிஸ்ட் ட்ரொசார்ட் 90 நிமிஷம் ஸ்டிங்கர் போடுவான், சம்பந்தமே இல்லாம எங்க ஏதோ ஒரு கோலை போட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். ஆமா. ஸோ டெக்லான் இது இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே, எஸ்பெஷலி அந்த 1-0 போன பிறகு அவனோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாவே இருந்துச்சு. அந்த நடுவுல பாலே போக விடல, பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான். ஆனா கொஞ்சம் ஒரு ஆஃப் கேம் தான். நான் 6 கொடுக்குறேன் நான் ரைஸ். ஒரு 6.5 கண்டிப்பா அந்த மாதிரியான கேம் தான். அதுல ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லியிருப்பானுங்க, டெக்லன் ரைஸை டைட் ஸ்பேஸ்ல போட்டா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு கேலி பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பானுங்க. 3 பேர்கிட்ட இருந்து பால் எடுத்துட்டு வந்துட்டான்டா அவன் வெளியே.
ஆமா பால் எடுத்து வந்து டொசாடி பாஸ் பண்ணிட்டான்டா. என்னடா சொல்றீங்க? இதுல என்ன கேலி பண்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மாதிரி ஏஸ்தெட்டிக்கலி ப்ளீசிங்கா இல்ல ப்ரோ, அதனால இவனுங்க ஏதாவது கேளுங்கடா. ஆமா ஏஸ்தெட்டிக்கலி ப்ளீசிங் உங்க பிளேயர் எவனாவது இருப்பான். அவனோட வீடியோ தனியா நீங்களே ஃபில்ம் பண்ணி பார்த்துட்டே இருங்க திருப்பி. அது அவ்வளவுதான். இது சாக்காக்கே ஏஸ்தெட்டிக் பேஸ்ல தான் வந்து பேசினானுங்க. இப்ப வந்து அவன் ஏஸ்தெட்டிக் பேஸ்ல தான் அவனை வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. வேஸ்ட் இதை பத்தி இது பண்றது. டெக்லன் ஆஃப் கேம் தான். அவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஆவரேஜ் கேம் தான் கண்டிப்பா. 6.5 இஸ் லைக் வேலிட் ரேட்டிங். நீ 6 கொடுத்தா கூட நான் ஐ ஓகே தான் தாட் he சொல்லுவேன். scored bro. ஒரு சான்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆமா நியூகாசல்ல போன சீசன் கோல் அடிச்சான்ல, அதே மாதிரி ஆமா தான், அதே சிச்சுவேஷன். நான் கோல் நினைச்சிட்டேன், ஜஸ்ட் மிஸ். எண்ட்ல தானே, எண்ட் ஆஃப் த ஹாஃப்ல ஒரு கரெக்ட் கர்லர் ஒன்று அடிப்பானே. ஆமா ஆமா. யா ஹேமந்த் இவன் எஸ்ஸா எஸ்ஸா குவைட் கேம் தான் ப்ரோ. கொஞ்சம் ஐ டென்ட் see என்னை enough. பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி அவன் தான் இருக்கிறதுலயே வந்து கொஞ்சம், என்னோட ஒப்பீனியன் இது, இருக்கிறதுலயே மொக்கையா ஆடினது அவன் தான். 2 ஹாஃப் சேர்த்து. ஆமா ஆமா, நானும் அதுதான். கொஞ்சம் he could have been involved moreன்னு தான் தோணுச்சு எனக்கு கேம்ல. பெருசா எதுவும் இன்வால்வ் ஆகல. அவனுக்கு he was not in good positions. கூட ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி கூட ஒரே ஒரு ஷாட் எடுத்தான்னு நினைக்கிறேன். அது வந்து பெருசா எதுவும் ஆகல. he was okay bro. லைக் லைட்டா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான் பெர்ஃபார்மன்ஸ், பட் நாட் பேட்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அவன் ரோல் என்னன்னு புரியல எனக்கு. அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணி நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, ஓகே கியோக்கரஸ் பின்னாடியே ஒட்டிட்டு இருப்பான்ட்டுன்னா, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பால் போடுவான்னு. அவன் பால் ரிசீவ் பண்றதும் அவனால அந்த அவங்களுடைய இதுக்கு டிஃபென்ஸ்ல எனக்கு நடுவுல பண்ண முடியல. அவன் பால் திருப்பியும் போடல எதுவுமே. நிறைய வந்துட்டு ஒரு மாதிரி பால் லூஸ் பண்ணிட்டே இருந்தான். இது பண்ணிட்டு இந்த கேம் கண்டிப்பா ஆஃப் கேம் சூட் ஆகல ப்ரோ அவனுக்கு. இந்த இது சூட் ஆகல இந்த கேம். பட் எஸ்ஸா வந்து எதுக்கு இருக்கிறான்னா, எங்கேயாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பால் எங்கேயாவது வந்துச்சுன்னா லெஃப்ட் ரைட் நம்பால் அந்த ஷூட்டிங்காக தான். ஐ திங்க் மேபி ஆர்டெட்டா ஹேட் மேபி ஸ்டார்டட் பிளஸ் ஓடகார்டு கூட இல்லை. ஸோ அதுதான் பிகாஸ் நம்பால் ஷூட்டிங் வேற லெவல் ப்ரோ. ஆக்சுவலா ஒரு இஸ் வெரி அன்லக்கி நாட் டு ஸ்கோர் ஆஸ் ஆஃப் இட். அந்த நியூ காசில் கேம்லயே ஒரு 2 கோல் போட்டிருக்கணும். பட் யா வெரி வெரி அன்லக்கி. பட் யா ஐ திங்க் சேம் as ரைஸ் தான் ப்ரோ. 6.5 குத்திங்களா, அதே தான் நான் கொடுக்க போறேன் எஸ்ஸாக்கு. எஸ்ஏ பேங்கர் இருக்கு ப்ரோ, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் தான். வெயிட்டிங், ஹாப்பிலி வெயிட். ஐ வில் ஹாப்பிலி வெயிட். அதெல்லாம் வந்து நான் வந்து ஐயோ இன்னைக்கு ஏன் கோல் போடலன்னா நான் குறை சொல்ல போகுது. ஆனா இந்த மேட்ச்ல he wasn't good. அதை பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அது இவென்ச்சுவலி நம்மளுக்கு, ஏன்னா அவனுமே வந்து இன்டர்நேஷனல்ஸ் விளையாடிட்டு தான் வந்திருக்கான். ஸோ 6 அவனுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரைஸ் அட்லீஸ்ட் ரிகவர் பண்ணுவாங்க. அதனாலதான் ஃபேர் பாயிண்ட். ஜெயிச்சதுனால ப்ரோ 68th மினிட்டே தூக்கிட்டோம். 1-0 போனோனே சப் பண்ணிட்டோம். கரெக்டான சப்ஸ்டிடியூஷன். அதுவுமே கரெக்டான சப்ஸ்டிடியூஷன். 6-10 ஆரம்பிச்சிட்டானுங்க வேற மேட்ச. வேற யாரு நம்மளுக்கு அட்டாக்ல வந்து இவன் ஹேமந்த் லியாண்ட்ரோ ட்ரோசார்ட். தி கியூரியஸ் கேஸ் ஆஃப் லியாண்ட்ரோ ட்ரோசார்ட். ஆமா, ட்ரோசார்ட் வந்து ரொம்ப பேட் கேம் போனேத்தி. கோல் அசைடு ரொம்ப பேட் கேம். ஆனா வந்து அவன் தான் கியோக்கரஸ் பிரிச்சு விடணும்னு ஒரு தீவிரத்தோட ஆடிட்டே இருந்தான். நான் பால் வரப்பெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். ஒர்க் அவுட் ஆகல, ஆனா ட்ரை பண்ணிட்டே இருந்தான். ஆனா கோல் போட்டான். ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம்ன்ற மாதிரி கோல் போட்டான். அவன் நவுந்திருக்கவே மாட்டான். மிச்ச ஆளுங்க எல்லாமே நவுந்திருப்பாங்க. அவன் அங்கேயே நிற்பான். பால் பாட்டுக்கு வந்து அவன் அடிச்சு உள்ள போயிடுச்சு. ஸோ 6/10 கொடுப்பான் நான் ட்ரோசார்டுக்கு. 6/10 தான் வருது அவனுக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட கேம் விளையாண்டாங்க. ஆனா நல்லா டிஃபென்சிவா நல்லா ஹெல்ப் பண்ணான் நேத்தி. நல்லா பின்னாடி வந்து கலஃபியரிக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணான் டிஃபென்சிவா. நிறைய இடத்துல நான் பார்த்தேன் ட்ரோசார்ட் தான் வந்து அந்த மிஸ்பிளேஸ் பாஸ்லாம் வின் பண்ணிருப்பான் பின்னாடியில இருந்து. கோல் போட்டானுங்கடா யுனைட்டட். எம்புமோ ஃபர்ஸ்ட் மினிட் கோல்ரா. வடலண்டன், you heard it first. Yes. Wow. Okay. எம்புமோ அமாதா இரு பாப்போம். இப்போ 2 பேர்ல எவனோ ஒருத்தன் தான் போட்டிருக்கான். எவனோ ஒருத்தன் வந்து அமாத் கண்ணத்துல அழையறான். எல்லாம் கூட்டமா பேசுறானுங்க. ஆக்சுவலி எம்புமோ எவ்வளவு நல்ல பிளேயர் தெரியுமா மக்களே? எம்புமோ வந்து கரெக்ட் பிளேயர். இது யாரா நம்பர் 10 யாரு லிவர்பூல்ல படுத்து கிடக்கான்? நம்பர் 10 மெக்காலிஸ்டர் படுத்து கிடக்கான் பிச்சில். அமாது நல்ல கோல்ரா. நேராச்சா ரைட் ஃபுட்ல நல்ல கோல். ஸோ எஸ், இவன் இது போயிடுச்சு. விக்டர் கியோக்கரஸ், ஹேமந்த் ரெட் பைட் பாப்பி அவர்களே. விக்டர் கியோக்கரஸ் நல்ல கேம் தான், பட் நாட் அ கிரேட் கேம். ஒரு இடத்துல ஷாட் எடுத்தான் ப்ரோ. அது வந்து ஏன் அங்கேருந்து ஷாட் எடுத்தான்னு தெரில. அந்த லெனோக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்தான் ஒரு ஷாட்டு.
அதுக்குள்ள வந்துருக்கலாம் ஆக்சுவலா கொஞ்சம். சரி அங்கதான் ஸ்பேஸ் கிடைச்சது நம்ம ஆளுக்கு. ஸோ அங்கதான் ஷாட் எடுத்தா. ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் அ பேட் கேம். ஸ்டில் வி ஆர் நாட் பிளேயிங் நம்ம ஆளுக்கோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு ஆட மாட்டேன்றோம். நம்ம ஆள் மோசமாலாம் ஆடல. ஐ திங்க் தெரியல ஒரு ஒரு சில மாதிரி விஷயம் ஸ்பேஸ் ட்ரை கிடைக்க பண்ணி மாட்டேங்குது. அவனுக்கு வந்து ஒரு இதுல அந்த சைட் ஃபுட்ல வந்து அப்படி ஃபிளிக் பண்ண பார்ப்பான் பால். நீ ஜென்ரலா ஃபிளிக் பண்ணினா சர்ன்னு போகும் பால். அவன் கூட இருக்க இவன் ஃபிளிக் பண்றான், இவன் தான் மூவ் ஆகுறான், பால் ஸ்லோவா போச்சு அப்படியே. கரெக்ட், அந்த கட் பேக் தானே சொல்றீங்க? ஆமா ஆமா இல்ல அது பார்த்தேன். செகண்ட் இன்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓகே இன்ஸ்டன்ஸ்ல ஓகே. சைடுல விங் பக்கத்துல ஒன்னு பண்ணுவான். நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கு ப்ரோ? ஃபுல் பேக் எனக்கு கிழிச்சு விடுவான் பால. ஆமா, எனக்கு பார்த்தோன்னே செம்ம சிரிப்புடி. அது எந்த பேஸ்ல போகணும், எந்த பேஸ்ல போகுது, எந்த சம்பந்தமே ப்ரோ இல்லையே. ஆனா நேத்தி 4 ஷாட் மேனுஃபேக்சர் பண்ணிருப்பான் ப்ரோ. அவனே ஆமா, ஆமா. மேனுஃபேக்சர் பண்ணிருப்பான். அதுல வந்து ஒன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு கோல் போட்டிருக்கணும் ப்ரோ. நான் எது திரும்ப சொல்லுவேன், ஒரு ஒரு லாங் பால் மாதிரி ஒன்னு வரும், டிஃபெண்டரோட ஒரு 50-50 சண்டை செஞ்சு லெஃப்ட்ல எடுப்பான், எடுத்து ராக்கெட் விட்டுருவான். அதெல்லாம் ராக்கெட் வந்து விட்டுருவான். ஆமா, ஆமா, ம், ஆமா. அது அது டார்கெட் போட்டிருக்கணும், அது போட்டிருக்கணும். டார்கெட்ல அடிச்சிருந்தாலும் அவன் ஸ்பீடுக்கு உள்ள போயிருக்கும் ப்ரோ. அது போயிருக்கும். நல்ல நல்ல ஆமா. மேனுஃபேக்சர் பண்ணான் நேத்தி ஷாட்ஸ். ஆனா வந்து நாட் அ பேட் கேம். ஆமா ஆமா Yeah. நம்ம So, ஆலன் ஷீரரே பாராட்டி தான் பேசியிருப்பான். ஆமா, ஆமா. எல்லாருமே அதான் இது லைக் the goals will come தான் சொல்றாங்க. அதான் ஆமா hope. So hopefully goals will come soon. 6.5 கொடுப்பேன் ப்ரோ 6 ஜோக்கர்ஸ்க்கு. ரைஸ் மாதிரி தான்டா ஆடினா அவனும். இல்ல ப்ரோ, ரைஸ் ரைஸோட Yes, பெட்டரா அப்படியா? தான் சரி. ரைஸோட பெட்டரா ப்ரோ தான் இல்ல ப்ரோ, அதுதான் நானும் நினைச்சேன். ரைஸ் அண்ட் எஸ்ஐ விட கொஞ்சம் பெட்டரா தான் ஆடினான் எனக்கு. ஓகே, ஸோ அதனால தான் ஐம் கிவிங் 6.5. ஸோ ஓகே, ஃபேர். லாஸ்ட் சொல்லு ஹேமந்த், சொல்ல வந்தியா? ஆர்டெட்டா ப்ரீ மேட்ச் இல்ல இல்ல, நான் பிரஸ் எதுவும் சொல்ல கான்ஃபரன்ஸ். வரல, சாரி நீங்க. அந்த ஹேமந்த். அதான் ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கியோக்கரஸ்க்கு அந்த கொஸ்டின் சூப்பரா ஆன்சர் பண்ணிருப்பான் ப்ரோ ஆர்டெட்டா. ம், ம். எனக்கு 8-9 மேட்ச் கோல் ஆமா, ஆமா, ஆமா. போடாதப்போ அவன் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்ட்ரைக்கர் தான் எனக்கு வேணும் வேணும், ஆமா, ஆமா. அப்படின்றத அது நல்லா. முதலே சொல்லியிருப்பான். நான் வந்து அவனை ஆமா கூட்டு வரதுக்கு முன்னாடியே நான் தான் சொன்னேன், ஆர்சனலுடைய ஸ்ட்ரைக்கர்னா இதுதான், உனக்கு வந்து யூ ஆமா கேன் கோ கேம்ஸ் வித்வுட் ஸ்கோரிங் கோல்ஸ், நீ அதுக்கு ரெடியா? ஆனா நீ வந்து அந்த இதுல வந்து குறையக்கூடாது, லைக் அந்த கோல் ஸ்கோர் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ட் குறையக்கூடாது, உனக்கு வந்து வர சான்ஸ் நீ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸ். அந்த மாதிரி அதை எடுக்கிறது நமக்கு நம்ம பார்த்துருக்கோம். எசூஸா இருக்கட்டும், ஹெவெட்ஸா இருக்கட்டும், கண்டினியூஸா கோல் போடுறது மட்டுமே அவங்களுடைய வேலையா இருக்காது, எல்லா வேலையுமே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல இவங்க கரெக்டா இதை ஆமா எடுத்துட்டு வந்தோம். யா, நேத்து நான் நல்லா ஓடினான் ப்ரோ. ஃபிட்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நேத்து நான் பார்த்தேன் 98th மினிட்ல கூட நல்ல சோலோ பிரessing நல்லா பண்றான். வருவான் அவனையும் கேம் மினிட்ஸ் மேனேஜ் பண்ணணும் எப்படியாச்சும் அடுத்த 2-3 கேமுக்கு அப்புறம் அவனையும். சன்னா நான் சொன்னால வருவடா நீ, நல்லா வருவடா நீ அப்படின்ற மாதிரி. அதுதான் அதுதான் ஹோப். சோ பாப்போம். சாக்கா வந்து நீங்க சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இந்த வேர்ல்டு கிளாஸ் அவன் இது பண்ணுவான், அவன் இது பண்ணுவான். நான் எப்பயுமே சொல்லுவேன், சாக்கா வந்து கோல் ஆர் அசிஸ்ட் போட்டா மட்டும்தான் ஒரு வேர்ல்டு மேன் ஆஃப் கிளாஸ் த மேட்ச் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ். ஆமா 100% அதெல்லாம் குறைய 9 on 10 பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்துட்டு இழுத்துட்டு ஓடணும். ரயன் செஸ்னியான வா என் கூட வா, என் கூட பேசணுமா, வா நம்ம சேர்ந்துட்டு அந்த பக்கம் போய் பேசலாமான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடணும். இந்த அந்த ஜிடிஏ மாதிரி மீம் தான் அந்த நாய் பூச்சி இழுகிற செயின் மாதிரி, அந்த அந்த மாதிரி மாதிரி தான் literally அந்த இழுத்துனான் மாதிரி அவனை. எடுத்துட்டு ஓடணும் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம். அந்த அதுதான் சாகா கிட்ட அவன் வந்து ஒரு கோல் போட்டாலோ இல்லாட்டி ஒரு அசிஸ்ட் வச்சாலோ தான் ஒரு நல்ல கேம் விளையாடுறாங்கிற ஒரு விஷயமே இருக்காது எப்பயுமே அவன்கிட்ட. அவனுடைய கேம் கோல் அசிஸ்ட் இல்லைனாலுமே பயங்கரமா வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான் கேம். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் வந்து வேர்ல்ட் கிளாஸ். அது கன்சிஸ்டன்டா எல்லா டீமோடையும் வாரம் பண்ணுவான். சாக்காவோட புகழ் பேசணும்னா நான் வாரம் தாராளமா அதுக்கே ஒரு மணி நேரம் எடுத்து பேசுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு இது எங்களோட பையன் அவன். இதுக்கு மேல வந்து அவனை எதுவுமே சொல்ல முடியாது. நான் போன இது கூட சொன்னேன், இது அந்த பெனல்டிக்கு ஏன் வந்து கியோக்கரஸ் கொடுக்கலங்கிறப்போ, இட்ஸ் ஹிஸ் டீம், அவன் தான் பிரான்சைஸ், அவன் என்ன டிசைட் பண்றானோ அதான் நடக்கும். இந்த கேம்ல அவன் தான் டிசைட் அதுலயும் பண்ணுவான். நம்ம ஆளுங்க ட்விட்டர்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுதான் சொல்றேன், அது Poster boy. தயவு கொடுத்து என்ன பிச்சையா போடுறானுங்க. சாக்காவோட டீம் அவன் தான் டிசைட் பண்ணுவான் என்ன நடக்குதுன்னு. ஓடகார்டு தான் கூட டிஃபால்ட் கேப்டன் கிடையாது, சாக்கா தான் கேப்டன். அவன் டிசைட் பண்ணுவான் அவன் என்ன பண்ணணும்னு. சாக்கா 9 on 10. மத்தபடி சப்ஸ்டிடியூட்ஸ்னு பார்த்தா மெரினோ வந்தான். மெரினோ த மிட்ஃபீல்டர் ஆமை வேகத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி ஒரு இதுல ஒரு டர்ன் ஒண்ணு பண்ணுவான். அப்பா என்னடா turn இது, அதான் இருந்துச்சு. பட் ஷோர் அப் பண்றதுக்கு கரெக்ட் 6 on 10 மெரினோ. 3 சப்ஸ்டிடியூட் தான் பண்ணோம்னு நினைக்கிறேன். கரெக்டா மெரினோ மார்டினெல்லி ஒரு வந்தான், பைசைக்கிள் கிக் அடிச்சான். ஒரு பைசைக்கிள், நார்கார்ட் நார்கார்டு வந்தான். கரெக்ட், வெரி ஹாப்பி சீயிங் பிரீமியர் ஹிம். லீக் டெபியூ நினைக்கிறேன் நார்கார்டுக்கு. ஆமா வந்து ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா வந்துட்டு அவன் வந்து எதுவும் ஏதோ பிரச்சனை ரீசைக்கிள் பண்ணாம பண்ணிருந்தான் பால, ஏதோ ஒன்று பண்ணான். அவ்வளவுதான் சிம்பிளான வேலை அவனுடைய வேலை. ஷோர் அப் பண்றது அகைன் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு 6 on 10 தான் 3 பேருக்குமே.
ஆர்டெட்டா 10-on-10 100% 10-on-10 கேம் இது ஆர்டெட்டா கிட்ட இருந்து. செகண்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலி எப்படி நம்ம திருப்பி ரிட்டர்ன் வந்தோங்கிறது அவனுக்கு வந்து கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கோச்சிங் வைஸ் நம்ம பிரச்சனையான்னு கேட்டா கோச்சிங் வைஸ் எந்த பாயிண்ட்லயுமே நம்ம பிரச்சனை இல்லை. கோச்சிங் நம்ம தப்பா பண்ணி க்ளூலெஸ்ஸா இருந்தோம்னா ஆர்டெட்டாவை குறை சொல்லலாம். இந்த மேட்ச்ல வந்து அவன் என்ன பண்ணணுங்கிறது டிஃபைன்டா பிளான் இருந்துச்சு, எக்ஸிகியூஷன்ல தான் ஃபெயில் ஆனோம், ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஆர்டெட்டா மேல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சப்ஸ்டிடியூஷன் மேபி சொல்லலாம், ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்களே 5 சப்ஸ்டிடியூஷன் பண்றதுக்கு பதிலா நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறப்ப 3 சப் கேம் ஆக்கி விட்டான். அது என்னன்னு தெரியல எனக்கு. ப்ரோ ஆனா ஒரு சின்ன கவுண்டர் பாயிண்ட், இதுக்கு லாங் டிஸ்கஷனா போலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டினியூஸா 3வது சீசனு நம்ம ஃபுல்லாம் கூட ஸ்ட்ரகிள் பண்றோம் ஒரு டீமா, நம்ம அவங்கள பிரேக் டவுன் பண்ண. அதை வந்து நீங்க ஆர்டெட்டா மேல வந்து ஒரு பிளேயா பாக்கலையா, நீங்க ஒரு மிஸ்டேக்கா பாக்கலையா நீங்க? இல்ல இல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு விதம் தான் இருக்குன்னு யோசிக்கிறப்பதான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும்ல. எனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு விதம் தான் இருக்குன்னு நான் யோசிக்கலையே. எனக்கு இப்ப நம்ம திருப்பி அந்த இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறுபடியும் we go back to the template that இப்படிதான் ஃபுட்பால் விளையாடணும், இப்படிதான் ஜெயிக்க முடியும், இப்படி மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு அகைன்ஸ்டா நம்ம இது பண்றப்போ நம்ம கஷ்டப்பட்டு விளையாடி ஷாட் எல்லாம் மிஸ் பண்ணி ஆப்போசிஷன் ஒரு ஷாட்ல கோல் போட்டதுக்கு நம்ம மேல எவனுமே நல்லா பேசுனது கிடையாது. கோல் போட்டது ஒரு ஷாட்ல கோல் போட்டாங்கன்னு தான் இன்னைக்குமே பேசுவோம். அது வரைக்கும் இருந்த ஸ்ட்ரகிளோ இல்லாட்டி அது வரைக்கும் நம்ம எடுத்த சான்ஸோ இல்லாட்டி நம்ம கோல் கீப்பர் தடுத்ததையோ பத்தி எவனுமே பேச மாட்டோம். இந்த ஒரு விதத்துல இப்ப ஏதோ ஒரு விதத்துல சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம்ல. 3வது சீசனா ஃபுல்லம் அது பண்றாங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஃபுல்லம் நடுவுல நிக்கிறத தாண்டி மறுபடியும் ஒரே ட்ரீயை இது பண்ணாம பார்க்கிங் அட் த ராங் ட்ரீ மாதிரி பண்ணாம நம்ம வந்து மத்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல. அல்டிமேட்லி வின் பண்றது தானே அது பொறுமை. இப்ப we won against City 5-1 last season, we drew against them 1-1. அதுக்கு அந்த மாதிரி விளையாடாம இந்த மாதிரி மாத்தி வரலாம் அப்படி சொல்ல முடியாதுல்ல. That's my point. Like the one defined way இல்லாம we have to get that win. We found a way to win at a difficult place. என்ன பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வின் அவ்வளவுதான். எனக்கு அப்படிதான் இருந்தது ப்ரோ கேம் முன்னால. நான் கேரே பண்ணல. The beauty of football ல எனக்கு வந்து நான் கவலையே படல. The beautiful thing would be winning a trophy. அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. பியூட்டிஃபுல் இல்ல, அதாவது நம்ம கண்டினியூஸா இந்த அதாவது ஒரே மாதிரி டீம் கூட நம்ம வந்து அந்த ஒரே மாதிரி சேலஞ்ச நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம ஒரு கிரியேட்டிவா அந்த சேலஞ்சை நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஓவர் கம் பண்ணலாம், ஒரு காம்ப்ரிஹென்சிவா ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட், அந்த ஆஸ்பெக்ட் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுச்சு. நான் ஜம்ப் இன் பண்றேன் அருண் ப்ரோ. இங்க தான் அருண் ப்ரோ சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா ஃபுல்லம் மாதிரி டீம் ஓப்பனே ஆகாதுல. ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் டு அது கார்வே பண்ண முடியாது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. டு பி ஆனஸ்ட் இந்த கேம்ல எல்லாம் செட் பீஸ்ல தான் கோல் அடிக்க முடிஞ்சது. ஆமா, அண்ட் அது மாதிரி தான் அச்சோம் ஆக்சுவலா. கரெக்டா நெயில் பண்ணோம், கார் பண்ண முடியல ப்ரோ. வி ஹேட் சான்சஸ். எஸ், நேத்தி அந்த ட்ராசார்ட் ஒரு சான்ஸ் எடுத்தது கோல் அப்புறமா கூட வி ஹேட் a few chances. மேபி அதெல்லாம் அடிச்சிருந்தா இந்த பேச்சு வந்திருக்காது. நீ நான் எப்ப வரி பண்ணிருப்பேன்னா ஹேமந்த், நான் எப்ப வரி பண்ணிருப்பேன்னா நம்மளால அவங்களுடைய ஃபைனல் தேர்ட் குள்ளேயே போக முடியல, இல்ல நம்ம ஃபைனல் டச்சே எடுக்கல, ஷாட்டே எடுக்கல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா நானே சொல்லிருப்பேன் நம்ம விட்டோம்டா இந்த மேட்ச, எதுவுமே பண்ணல. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும், நம்மளால அவங்க ஃபைனல் தேர்ட்குள்ள ஒரு ப்ராப்பரான ஷாட் எடுக்க முடியாது, ப்ராப்பரா எதுவுமே அந்த மாதிரி போகும். அந்த மாதிரிலாம் இல்லையே. ஜாக்கரஸே நம்ம பேசிட்டு இருந்தோம் 3-4 ஷாட் எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு விதத்துல அதை பெனட்ரேட் பண்ணி உள்ள போயிட்டு ஷாட் எடுக்கிற சிச்சுவேஷனுக்கு போயிட்டோம். அந்த ஷாட் கோலா கன்வெர்ட் ஆகாததுதான் நம்மளுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை. சோ இந்த டிஃபைன் அதுதான் மறுபடியும் சொல்றேன். இப்ப சிட்டி வந்து டிஃபைன்டா அப்படி இப்படி தட்டிட்டு பால் இப்படி உள்ள கொண்டு போயிட்டு அவன் ஹாலண்ட் கோல் அடிக்கிறான்னா they are relying fully on Haaland and they are doing it. நம்ம ஒரு பிளேயர் மேல ரிலை பண்ணாம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் போடணும்னு ட்ரை பண்றோம். அந்த ஒரு டிஃபைன்ட் வேன்னு சொல்றது எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. எனக்கு அதுதான் அது லைக் the more we watch us play, எனக்கு இதெல்லாம் வந்து புதுசா தெரியற மாதிரி இருக்கு, கத்துக்கிற மாதிரி இருக்குது. மோர் ஆஃப் இட் இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் பண்ணலாங்கிற மாதிரி. அல்டிமேட்லி இன்னொரு விஷயம், அந்த மாதிரி நீங்க சொன்னதுல அந்த ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஆடினது கடைசியா நான் எப்போ பார்த்தேன்னா சாம்பியன்ஸ் லீக் அவேல அலியான்ஸ் அரீனால நம்ம பயனோட ஆடணும் தெரியுமா. அந்த கேம் ஒரு கேவலமான கேம். லைக் பிஃபோர் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரிஞ்சது நம்ம வந்து தோத்துருவோம். 1-0 தான் தோத்தோம் அந்த கேம் கிமிச் கோல்னால. பட் அந்த கேம் வந்து சோ டிசப்பாயிண்டட். ஒரு இன்டென்ட்டே காட்டாம 23-24ல இவங்களோட ஃபுல்லமோட தோப்போமே டிசம்பர்ல வெஸ்டமோட வந்து பாக்ஸ்ல போய் கிராஸ் போட்டுக்கிட்டே இருப்போம், 2-0 தோத்துருவோம், 72 அதெல்லாம் போட்டு. பட் அதுவும் ட்ரை பண்ணோம் ப்ரோ, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணோம். இல்ல இந்த கேம்லாம் ஒண்ணுமே பண்ணல. அந்த ஃபுல்லமோட விளையாடுறப்ப சாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு கோல் போடுவோம், கரெக்ட். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண மாட்டோம் அந்த மேட்ச் ஃபுல்லா. ஒண்ணுமே பண்ண மாட்டோம், பால் நவராது. அந்த மாதிரி எல்லாம் தான் எனக்கு ஒரிசமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப நீ பி ட்ரைட். ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க நம்மளுக்கு வந்து செட் பீஸ்ல தான் எக்ஸி வருது அப்படின்னு. ஓபன் பிளே எக்ஸி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.3 1.4 இருந்துச்சு. சோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அந்த நரேட்டிவ்க்குள்ளேயே நான் போக மாட்டேன். லைக் we were not like clueless அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. we tried,
அண்ட் அல்டிமேட்லி திஸ் திங் ஒர்க். இட் வாஸ் நாட் லைக் வி டிட் நாட் ட்ரை. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் அஃப்கோர்ஸ் க்ரௌடு செம்ம க்ரௌடு ஆக்சுவலா. நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஸ்டேடியம்ல நம்ம பசங்க பாடுறது ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, அவங்க என்ன இது பண்ணாலும். இதே எனக்கு புரிய மாட்டேங்குது. ப்ரொபோஷனலி அங்க 5000 பேர் இருக்கானுங்க, அவங்க சத்தம் பயங்கரமா கேக்குது. ஹோம்ல 60,000 பேர் கத்துறது சத்தியம் ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது எனக்கு. அது அவங்க கத்துறாங்களா நிறைய ஓவர்சீஸ் ஃபேன்ஸ், டூரிஸ்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. விச் இட்ஸ் நாட் அ ராங் திங். அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா அதுதான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ரெகுலர் ஸ்டேடியம் கோர்ஸ் கூட. ஸோ அவங்களுக்கே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது சில டைம். ஸோ அதுதான் பிரச்சனை. பிளஸ் அதான் ஃபுல்லாமே கொஞ்சம் அந்த ரிச் நெய்பர்ஹுட்ன்றதுனால அவங்க ஃபேன்ஸ் ரொம்பலாம் கத்த மாட்டானுங்க. அப்படியே விம்பிள்டன் மாதிரி கல்ச்சர்ட் ஆகுறானுங்களா அவனுங்க. அது வேற எனக்கு ஃபர்ஸ்ட் அது புரியல. எங்கடா திடீர்னு பார்த்தா டனல் காட்டுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் வெளியே நின்று இருக்கானுங்க. எங்கடா வெளியேறது என்னடா நடக்குது அப்படின்னு ஸ்டார்டிங்ல. பட் யா, இதுதான் மக்களே நம்மளுடைய ஃபுல்லம் கேமோட ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். ஒரு நல்ல வின், ப்ரொஃபஷனல் வின் 1-0. ஸ்டிங்கி ப்ரொஃபஷனல் 1-0 டு தி ஆர்சனல். அது வந்து லைக் ஹாப்பிலி டேக் இட். 45 மினிட்ஸ் டிங்கர் போட்டாலும் செகண்ட் 45 மினிட்ஸ்ல நல்லா தேத்திட்டு வந்துட்டு நம்ம வந்து அழகா விளையாடி ஜெயிச்சிட்டோம் 1-0. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வின்னு. ஸோ இந்த வின்னோட கருத்துக்களை பத்தி உங்களுடைய காமெண்ட்ஸை வந்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே வந்து நீங்க என்ன வேற ஏதாச்சும் பேசுறது மிஸ் பண்ணிட்டோம் பிளேயர் ரேட்டிங்ஸை பத்தி போடுங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு டக்குன்னு ஒரு அத்லெட்டிகோ மேட்ரிட் கேமுக்கு ஒரு ப்ரிவியூ பண்ணுவாங்க. டியூஸ்டே நடக்குது மேட்ச். டியூஸ்டே இஎஸ்டி படி டியூஸ்டே நடக்குது. நம்ம இந்தியா டைம் படி வென்ஸ்டே ஏர்லி மார்னிங் கேம் அது. அத்லெட்டிகோ மேட்ரிட் சரி ஹராம் டர்பியா இருக்கும். எல்லாருமே வந்துட்டு பால் மிட் பிளாக்லயே 2 மிட் பிளாக் நடுவுலயே அப்படியே மிடில் ஆஃப் த பிட்ச்ல மூவ் ஆயிருக்கும்னு பார்த்தா எல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க அத்லெட்டிகோ. ஏன்னா அந்த மேட்ச்ல 5 கோல் எல்லாம் போட்டானுங்க டாபி கேம்ல. ஜூலியன் ஆல்வாரெஸ் போயிட்டு மொரட்டு ஃபார்ம்ல இருக்கான். அவன் என்ன தொட்டாலுமே ஃப்ரீ கிக் வந்து கோல்குள்ளதான் போகுது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அத்லெட்டிகோ மேட்ரிட பாக்குறீங்களா? நான் எல்லாம் பிரேம்டா எடுப்பான். லாலிகாலாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். எனக்கு லாலிகா பத்தி எல்லாம் அவ்வளோ தெரியாது. ஒரு மேட்ச் பார்த்தேன் நானு. சர்டிஃபைட் பிரேம்டாட் நானு. சொல்லு. லிவர்பூல் வர்சஸ் அத்லெட்டிகோ ஆன்ஃபீல்ட் சாம்பியன்ஸ் லீக் நடந்துச்சுல, நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன் நானு. நல்லா ஆடினானுங்க ப்ரோ அந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல 2-0 கன்சீட் பண்ணிடுவானுங்க. ஆனா அதுக்கு அடுத்து ஆன்ஃபீல்ட்ல பந்து உருட்டி இருப்பானுங்க ப்ரோ. அத்லெட்டிகோ கவுண்டர்லாம் ஆடி இருக்க மாட்டானுங்க. பந்து உருட்டி பொசிஷன் வச்சு டிசர்விங்கான கோல்ஸ் தான் போட்டிருப்பானுங்க அந்த 2-0. இத்தனைக்கும் அந்த மேட்ச் வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருக்கும் அவனுக்கு. அல்வரஸ் கூட கிடையாது. அல்வரஸ் எல்லாமே நல்லா டேஞ்சரஸா ஆடினானுங்க. புலன்ஸ் லாஸ்ட் 90th மினிட்ல வேண்டைக்கு ஹெட்ரு போட்டு ஜெயிச்சிருவான். இல்லைன்னா வந்து 2-2 முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா ஆடினானுங்க. அந்த டர்பி மேட்ச்மே நான் ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஃபுல் மேட்ச் பார்க்கலனாலும் ஹைலைட்ஸ் பார்த்தேன். கேக் கட் பண்ணிருப்பானுங்க மேட்ரிட் அத்லெட்டிகோ. ஆமாமா சூப்பரா பண்ணானுங்க. ஸோ நல்ல உருட்டுறானுங்க ப்ரோ. டிக்கெட்டாக்காரன் ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ நான் ஒரு நல்ல மேட்ச் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் எனக்கு சிமியோனி பிடிக்கும் ப்ரோ. எனக்கு யாருக்கு என்ன சொல்லட்டும், எனக்கு வந்து சிமியோனி ரொம்ப பிடிக்கும். எனக்கு இருக்கிறத வச்சுட்டு அவன் பண்றதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம். அது கொடுத்துதான் அவன் வந்து லைக் தேர்ட் டீமா இருக்கான். ஃபர்ஸ்ட் 2 டீமுக்கும் அவனுக்கும் இடையில எவ்வளவோ கேப் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவனுமே வந்து முட்டு கொடுக்குறான். சீசன் ஆஃப்டர் சீசன் முட்டு கொடுக்குறாங்கிறதே பெரிய விஷயம் அந்த லீக்ல. 3வது டீம் இருக்குமானே தெரியாது அந்த லீக்ல. அப்போ ஒரு 3வது டீமா வந்து முட்டு கொடுக்குறான். பெரிய விஷயம் கண்டிப்பா. ஆனா என்னன்னா நமக்கு வந்து நம்ம கூட வந்து ஓப்பன் பிளே விளையாடலாங்கன்னா நம்மளுக்குமே அது ஒரு கையில அட்வான்டேஜ் தான். நம்மளுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியற நேரத்துல நம்ம குவாலிட்டி, ஏன்னா போன சீசனே நம்ம காமிச்சோம். அது என்னதான் இருந்தாலுமே லைக் நம்ம இருக்கிற குவாலிட்டி கண்டிப்பா வந்து நம்ம டோ டு டோ போக முடியும் அகேன்ஸ்ட் த பிகெஸ்ட் அப்படின்னு. எக்ஸப்ட் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் 20 minutes அகேன்ஸ்ட் பிஎஸ்ஜி. நம்ம போன சீசன் விளையாடுறது ஃபுல்லா எல்லாமே பிகெஸ்ட் டீம்ஸோட டோ டு டோ போக முடியும் இஃப் யூ பிளே ஓப்பன்லி அகேன்ஸ்ட் காமிச்சோம். ஸோ இஃப் அத்லெட்டிக் ஓப்பனா விளையாடுறாங்க நம்மளுக்குமே அது வந்து நம்ம சைட்லயுமே ஒரு அட்வான்டேஜா தான் வரும் என்ன பொறுத்த வரைக்கும். That would be good for us definitely. அதுதான் நான் சொல்லுவேன். நீ ஏதாச்சும் பாத்தியா அத்லெட்டிகோ மேட்ரிட்? பார்த்தேன் ப்ரோ. நானும் ஆக்சுவலா அந்த 2 கேம் தான் பார்த்தேன், ஃபுல்லா பார்த்தேன். அந்த லிவர்பூல் வர்சஸ் அத்லெட்டிகோ அண்ட் அந்த மெட்ரிட் டர்பி பார்த்தேன். நான் ஃபுல்லா பார்த்தேன். அத்லெட்டிகோ எப்படின்னா கொஞ்சம் மாறி இருக்கானுங்க. நாட் வெரி பிராக்மேட்டிக்கா ஆடுற மாட்டாங்க. நிறைய கோல்ஸ் கன்சீட் பண்றாங்க ப்ரோ. ஒரு 10 கோல் ஆல்ரெடி கன்சீட் பண்ணிட்டானுங்க லாலிகாலயே. அண்ட் சாம்பியன்ஸ் லீக்லயும் ஆல்ரெடி 3 கோல் லிவர்பூல் அண்ட் இன்னொரு கேம்ல ஏதோ ஒரு கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க. ஸோ தே ஆர் லீக்கி அட் த பேக். அவ்வளோ பெருசாலாம் டிஃபென்ஸ். நம்ம டிஃபென்ஸ் இஸ் மச் பெட்டர். ஐ திங்க் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு இன்னும். அவனுங்க வந்து ஐ ஃபீல் லைக் அவனுங்க டிஃபெண்ட் பண்ணி ஆடினாலும் நம்ம ஜெயிச்சிருவோம், அவனுங்க ஓப்பன் பண்ணி ஆடினாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். ஐ திங்க் அந்த ஸ்குவாட் இருக்கு நம்மளுக்கு. ஆக்சுவலா we have to get that balance right. அது அங்கதான் நம்ம மேனேஜர் மேல ட்ரஸ்ட் வச்சுக்கணும் நம்ம. So நம்ம தான் வந்து we are coming in better form. Sorry to cut you off. நேத்து ஓசாசுனாவோட ஆடி இருக்காங்க. மொத்தம் 18 ஷாட், 9 ஷாட் ஆன் டார்கெட், 60% பொசிஷன். ப்ரோ நல்லா ஆடுறானுங்க ப்ரோ அவனுங்க. அது நம்ம ஹேமந்த் ப்ரோ கரெக்ட் பாயிண்ட். அதான் அடுத்து சொல்லணும்னு வந்தேன் நானு.
டிஃபென்சிவா ரொம்ப வீக் ஆயிட்டானுங்க ப்ரோ அத்லெட்டிகோ. பழைய சிமியோனி அந்த ஹராம் பால் பஸ் போட்டு ஷார்ட் அடிக்காம போல பிளஸ் ஒப்லாக்குமே கொஞ்சம் டவுன் ஆயிட்டான். ஆமா கொஞ்சம் இறங்கிருச்சு பீக் தெரிஞ்சது ஒப்லாக் கிடையாது. கரெக்ட் கொஞ்சம் டவுன் ஆயிட்டான். இன்னுமே பாக்குறேன் மிட்ஃபீல்ட்ல கொக்கேலாம் நீ போட்டு ஆடிருந்தான் லிவர்பூலோட. எனக்கு கொக்கேலாம் இன்னும் ஆடுறானே எனக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. சர்ப்ரைஸ் ஆயிட்டான். கொக்கேலாம் போட்டு உருட்டி மேபி அந்த மேட்ச் இன்ஜுரினால ஆடினா தெரியல, இல்ல அவன் தான் மெயின் ஸ்டார்டிங் 11 பிளேயரான்றது தெரியல. ஆனா அதான் ப்ரோ டிஃபென்சிவா ரொம்ப வீக்கா தான் இருக்கானுங்க. செட் பீஸ் வீக்கா இருக்கானுங்கப்பா. சிமியோனி டீம் செட் பீஸ் வீக்கா இருக்கானுங்க. அன்னைக்கு வந்து வேண்டைக் வாஸ் அபவுட் டு ஸ்கோர் எவ்ரி செட் பீஸ். அவ்வளவு த்ரெண்டிங்கா இருந்தானுங்க லிவர்பூல். அது வாஸ் கமிங் தான். சோ ரொம்ப வீக்கா. கேப்ரியலுக்குலாம் அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தா காலி தான். ஆமா கன்ஃபார்மா காலி. லைக் லீக்ல ப்ரோ அவங்களுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்காது ப்ரோ. இப்போ ஒசாசானா மாதிரி ஒரு டீம் உதச்சானுங்க. ஆக்சுவலா 1-0 ஆஸ் வூப்பிங் தான் அது. நிறைய கோல் அடிச்சிருக்கணும் ஹேமன் ப்ரோ சொன்ன மாதிரி. பட் நம்மளோட ஆடும்போது அந்த மாதிரி வி won't give அவ்வளவு ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ப்ரோ. we have to be disciplined and அது நான் நம்புறேன் நம்ம டீம் வந்து இருப்பானுங்க, டிசிப்ளின்டா தான் இருப்பானுங்க. we should win this game bro. ஹோம்ல வர இருக்கும். and we should definitely win this game. தெரியல சிமியோனே பேனா அந்த லிவர்பூல் கேம்ல வந்து ஒரு பேன் கட்சது நம்ம ஆளுக்கு. ஸ்ட்ரெயிட் ரெட் மேனேஜருக்கு. ஆமா ஆமா. சோ ஸ்ட்ரெயிட் ரெட்னா நம்ம ஆளுக்கு வந்து எத்தனை மேட்ச் பேனுன்னு எனக்கு தெரியல. சாம்பியன்ஸ் லீக் 1 கேம் பேனா 3 கேம் பேனான்னு எனக்கு தெரியல. சோ we'll have to wait and see. டச் லைன்ல இருக்கணும் bro. black and black suit, black tie. ஆமா ஆமா. black shoes. நம்மளோட அந்த யூரோப்பா லீக் ஆடும்போது he got sent off. and நம்மால் அந்த டைரக்டர்ஸ் பாக்ஸ்லயோ எங்க இருந்துக்கிறான். அப்பதான் வந்து கொஷல்னி வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி கிரீஸ்மன் ஒரு கோல் வச்சு நம்மால் செலிப்ரேட் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ப்ரோ நம்ம அத்லெட்டிகோ கன்ஃபார்மா ரிவெஞ்ச் எடுக்கணும். அந்த யூரோப்பா லீக் நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டிய ப்ரோ அந்த கேம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ரெட் கார்டு வாங்குவாங்க ப்ரோ அத்லெட்டிகோ. அதுக்கு அப்புறம் என்ன கேம் ஆடி இருப்பானுங்கடா அப்பா. ஆமா சிமியோனி செட் டு சர்வ் one match touch line. வில்ஷர் சரியான கேம். அந்த கேம்ல லாக்கசெட் ஒரு கோல் அடிச்சான். நம்ம அந்த கேம் நம்ம 1-0 எடுத்துன்னு போயிருந்தோம்னு வெச்சுக்கோங்களேன். வாண்டா மெட்ரோபாலிட்டானோ ஏதோ அந்த பேர் வரல. மெட்ரோபாலிட்டானோ we would have won that Europa League. மார்செலோட ஈஸியா மார்செல் அடிச்சிருப்போம் அந்த ஃபைனல். பட் anyway it didn't happen. So yeah we should go bro. இது சாம்பியன்ஸ் லீக் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் சாம்பியன்ஸ் லீக்ல நம்மளுக்கு இல்ல ரெண்டாவது செகண்ட். கரெக்ட். ஒரு நடுவுல ஒரு கேம் போச்சுல அதெல்லாம் மறந்தே போயிட்டேன். ஆக்சுவலா அந்த கேம் அவ்வளவு மொக்கையா இருந்தது. பட் அது எப்படியோ ஜெயிச்சிட்டோம் 2-0 அந்த கேம்ல. பட் anyway பட் யா அதுதான் ப்ரோ. I think we should expect to win this game. அப்சல்யூட்லி யா. ஹோம்ல வேற நடக்குது நம்மளுக்கு. அவங்க லீக்ல நீங்க சொன்ன மாதிரி 16 கோல் அடிச்சிருக்காங்க, 10 கன்சிட் பண்ணிருக்காங்க. பட் லீக்ல வந்துட்டு லாஸ்ட் 5 கேம்ஸ்ல they have not lost. 3 wins and 2 draws. and then again at the same time நடுவுல 2 சாம்பியன்ஸ் லீக் கேம்லயுமே வந்துட்டு ஒரு டிரா ஒரு வின் எடுத்திருக்காங்க. பிராங்க்ஃபர்ட்ட போட்டு 5-1 வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. செகண்ட் மேட்ச் ஜூலியன் ஆல்வரேஸும் அவரோட பையனும் கொஞ்சம் உஷாரா பாத்துட்டோம்னா, சிமியோனியோட பையனும் உஷாரா கொஞ்சம் அந்த சப்ளை கட் பண்ணிட்டோம்னா we can win this game. யா. சோ இதுதான் சிமியோனி பையன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சிமியோனி பையன் you don't need DNA test தான்ப்பா. கரெக்ட். அப்படியே இருக்கா, அப்படியே பண்றான் அவன். எல்லாமே அந்த சேட்டை எல்லாமே அப்படிதான் பண்றான். 5 போட்டு ஆடுறாங்கடா பின்னாடி. அதுதான் ஒரே இதுவா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி டிஃபென்சிவ் இது இல்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 5-3-2 தான் ஆடுறானுங்க. சோ அந்த பயனா சார்லாத் கூட நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் ப்ரோ. சார்லாத் ஆமா யா. ஆல்வாரஸ் தான் இருக்கிறதுலே மெயின் த்ரெட்டா இருப்பான். கூடவே அந்த பயனா இருப்பான். அண்ட் ப்ராபபிலி கிமெனஸ் அவனுமே வந்து ஒரு சென்டர் பேக் டிஃபென்ஸ். லொரண்டே கூட ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நல்ல பிளேயர் லொரண்டே இருப்பான். யா. சோ இதுதான் வந்து நம்மளுடைய கேம் ஓட ப்ரிவ்யூ. ஸ்டார்டிங் லைனப்னு பார்த்தோம்னா ஐ திங்க் பிரிட்டி சிம்பிள். இதே லைனப் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். given that we don't have Odegaard. so pretty much இதே மெரினோ ஸ்டார்ட் பண்ணுவான் ப்ரோ. மெரினோ ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணுது இந்த கேம்ல. சென்டர் ஃபார்வர்டா இல்ல சென்டர் ஃபார்வர்ட்லாம் இல்ல. எசேக் பதிலா மெரினோ ஆரம்பிப்பான். சென்டர் மிட்ஃபீல்டா அதுதான் எனக்கு டவுட். பிகாஸ் ஸ்பானிஷ் டீம்னாலே நம்மால வந்து மெரினோ போட்டா எனக்கு டவுட்டா இருக்கு. எசே லெஃப்டிங் போயிடு. எசே இருந்தா போறோம். லெஃப்டிங் போதுனா போட்டு இருந்தா போறோம். இந்த மெரினோவியும் ட்ரொசார்ட் ஆர் மார்டினெல்லியும் ஒரே பிச்சில் பாக்குறத விட வந்து ஒரு கொடுமையே இருக்காது ஸ்டார்டிங்ல இருந்தெல்லாம். எப்பா அப்படி இருக்கும். பட் யா ஐ திங்க் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கூட மெரினோ கம்ஸ் டு மிட்ஃபீல்ட், ட்ரொசார்ட் உட்காந்துருவான் அண்ட் எசே போயிடுவான்னு நினைக்கிறேன் லெஃப்ட் விங்க்கு. மேபி மார்டின் லில்லி ஸ்டார்ட் பண்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐ டோன்ட் நோ. பட் ஐ திங்க் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு எக்ஸப்ட் ஃபார் மெரினோ மாறாது. அகேன்ஸ்ட் சாக்கா
ஜோக்கர்ஸ் தான் விளையாடுவாங்க அப் ஃப்ரண்ட்டுமே. அண்ட் ஒரு பொசிஷன் ப்ராப்ளி எஸ்ஏ அங்க போயிட்டு இது வரா மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன் டைம் நான் சொல்லிடுறேன், இது நீட் 1-0 டு ஆர்சனல், அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல நானும் அதான் சொல்ல போறேன். நீட் 1-0. நான் வந்து 2-1 போறேன் ப்ரோ. எனக்கு வந்து அல்வரஸ் ஒரு மேஜிக் பண்ணுவான்னு ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஓ நல்ல ஃபார்ம்ல இருக்கான் ப்ரோ அவன் அல்வரஸ். நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஏன் நீ 1-0 சொல்றியா? நானும் 1-0 தான் ப்ரோ. நான் இந்த ஃபுல்லம் கேமுக்கும் 1-0 தான் சொன்னேன். சோ 1-0 அதே கண்டினியூ பண்ணிட்டு போறேன். 1-0 தான் சொன்னேன், நீட் 1-0. ஸோ மக்களே, இதுதான் நம்மளுடைய ஃபுல்லம் கேமோட ரிவ்யூ பிளஸ் அத்லெட்டிக்கோட ஒரு சின்ன ப்ரிவ்யூ. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே வேற ஏதாச்சும் விஷயம் இருந்தாலும் சொல்லுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கொண்டாடும் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. ஃபுட்பால் பத்தி எல்லாம் கவலைப்படாம சந்தோஷமா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. படம் வந்துச்சா போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாருங்க, இல்ல செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு பாருங்க. சினிமா போய் தியேட்டர்ல பாருங்க, ஜாலியா இருங்க. ஃபுட்பாலை பத்தி கொஞ்சம் கவலைப்படாம அதை வந்து அவங்க ரெண்டு கட்டிங் விடுங்க, 2 கட்டிங் போடுங்க, 2 கட்டிங் போட்டு பத்து தூங்குங்க. இல்ல நல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. மொத்தமா போயிட்டு ஃபுட்பால் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படியே வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேமந்த் அண்ட் ஹேமந்த் ஃபார் ஜாயினிங் மீ. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அத்லெட்டிக்கோட ஒரு வெற்றியுடன் சந்திப்போம்ங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ வெரி மச் கைஸ். டேக் கேர்.